வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம ரிவெஞ்ச் லவர் அப்படின்ற ஜாப்பனீஸ் ட்ராமா பார்க்க போறோம். எபிசோட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹீரோயின் குட்டி வயசுல இருக்கப்ப காட்டுறாங்க. பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றான்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, இங்க பாத்தீங்களா நான் பக்கத்துல நாய்க்குட்டியும் வரைஞ்சிருக்கேன், நான் பெரியவளா ஆனதும் நான் ஒரு வீடு வாங்கி நாய்க்குட்டி கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னது. உங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ மட்டும் தனியாவா இருக்க போற, என்னம்மா சொல்றீங்க? ஆமா, உனக்குன்னு ஒரு பார்ட்னரை நீ வந்து ட்ராப் பண்ணிக்கோ. பெண்களோட சந்தோஷம் அவங்களோட திருமண வாழ்க்கையில தான் இருக்கு. உன்னோட பார்ட்னரை நீ பெரியவளா ஆனதும் கரெக்டா சூஸ் பண்ணு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட அப்பாவையும் என்னோட 20 வயசு மேலதான் மீட் பண்ணி நான் ஹாப்பியா வாழ்ந்துட்டு வந்தோம். பெரியவளா ஆன ஹீரோயின் இதெல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. பேர்ட் லெஃப்ட் அப்படின்ற கம்பெனில ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன நினைக்கிறா அப்படின்னா, நான் என்னோட 20 வயசுல என்னோட பாய் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன். இப்போ நான் டேட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. இந்த வருஷம் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பாப்போம். ஹீரோயின் பக்கத்துல ஒரு பையன் வந்து நிக்கிறான்ல, அவன் தான் பாய் ஃப்ரெண்ட். என்ன இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னதும், கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கேன், நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆஃபீஸ்ல நல்லா ஹாப்பி மூட்ல இருப்பா. அப்போ ஒருத்தி வருவா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னதும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரியும் இன்னைக்கு உங்களோட 3rd லவ் ஆனிவர்சரி தானே, ஆமா என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல, ஜஸ்ட் எப்பயும் போலதான் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. பார்ட்டி பண்ணலான்னு வீட்டுல குக் பண்ணிக்கிட்டே இருக்க, என்ன ஹாப்பியா இருக்கியா அப்படின்ற மாதிரி பேசுறான் அந்த பாய் ஃப்ரெண்டு. ஹாப்பியா தான் இருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சொன்னல மேரேஜ் பண்ற மாதிரி ஐடியா இருக்குன்னா நான் கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு. இதோட 3 இயர்ஸ் ஆகுது, நீ எப்போ சொல்லலான்னு இருக்க, அதை பத்தி எதனா அப்படின்றப்போ, ஓ நான் அப்படி சொன்ன, நான் உன்கிட்ட அப்படி சொன்னது கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கடைக்கு கிளம்புறான். ஹீரோயினுக்கு முகமே மாறிடும். குக் பண்றதுக்கு இந்த க்ரீமை மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு கால் பண்ணுவான் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு. அவன் காலை பிக் பண்ண மாட்டான். சரி நம்மளே போய் வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு ரிட்டர்ன் வரப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனும் ஒரு சீன்ல காமிச்சிருப்பானே, ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட பேசியிருப்பாள்ல, அந்த பொண்ணு 2 பேரும் வந்து கிஸ் அடிச்சுட்டு ரொமான்டிக்கா இருக்காங்க. ஹீரோயின் இதை பார்க்க இவளுக்கு ஒரே ஷாக்கு தான். நான் அங்கே நிக்கிறேன், என்னதான் பேசுறாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரனே டார்லிங், அது கொஞ்சிக்கிட்டு இருக்க. இல்ல அவ வீட்டுல இருக்கா, அவ கிளம்புறதுக்கு அப்புறம் நான் வரேன், இது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ரொம்ப கொலாவல் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்பப்பா ஹீரோயின் என்ன பண்ணுவா, சரி திரும்ப கால் பண்ணி பாப்போமேன்னு கால் பண்ணா வந்து பிக் பண்ண மாட்டான். என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு மேலே நான் லேட்டாக போனால் அவளுக்கு டவுட் வந்துடும், நான் கிளம்பியே ஆகணும் சீக்கிரம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்து இன்னும் உடஞ்சிடுவா. 3 வருஷமா லவ் பண்ணுறோம், இவன் சைடில் எப்பயிலேருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான், நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு இருக்கா. சரி நீ எப்போ அவ கூட பிரேக்கப் பண்ண போற அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பையன்ட்ட கேட்க, அவன் என்ன சொல்கிறான்னா, அதுக்கான கரெக்டான டைம் வரும்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. உடனே ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக அப்படி போவா. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். ஒன்றுமே தெரியாத மாதிரி, எவ்வளோ நல்லதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ கரெக்டான டைமை பார்த்துக்கிட்டு இருக்கல, பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இவனுக்கு புரிஞ்சிடுச்சு விஷயம் தெரிஞ்சிருக்கோன்னு. 3 வருஷமா ஒரு பையனை நம்பி இப்படி ஏமாந்து நிற்கிறமே அப்படின்ற விரக்தியில ஆஃபீஸில் போகிறா. அதே ஆஃபீஸில் தான் அந்த பரதேசியும் வேலை செய்கிறான், அந்த பொண்ணும் வேலை செய்யுது. என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கூட ஒர்க் பண்ணுற கோவர்க்கர் கேட்க, இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றப்போ அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் புதுசாக அப்பாயிண்ட் ஆனவர் வராராம். ஹீரோயின் ரொம்ப உடஞ்சு போயிருக்கா. சைட்ல திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு பார்க்குற, அவ ரொம்ப ஹாப்பியாவே இருக்கா. இந்த ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டை எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து சின்ன பையன் அழகா இருப்பான் அண்ட் ரொம்ப அட்ராக்டிவா இருப்பான்னு வர சொல்றாங்க, ஹேண்ட்ஸமா. அண்ட் நிறைய பேர் காம்படிஷன்ல வெயிட் பண்ணணும் போல இருக்கே அப்படின்லாம் பரவலா போய்கிட்டு இருக்கு. அண்ட் பிரசிடென்ட்டும் வராரு, அவர் தான் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட பேரு ஷா, அவங்களோட நியூ பிரசிடென்ட், அண்ட் நைஸ் டு மீட் யூ அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கப்போ எல்லாரும் வந்து வெல்கம் பண்ணி கிளாப் பண்றாங்க. இப்போ ஹீரோயினும் பண்றா, ஆனா வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டா பெருசா. ஏதோ செவனே எதுக்கோ நம்ம தலையெழுத்தே எப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி விரக்தியில இருக்கான். இதெல்லாம் வந்து ஹீரோ பார்க்க ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்க, அவ எங்க பாக்குறா, ஹீரோவை வந்து பார்க்கல. கூட இருக்க அசிஸ்டன்ட் பிரசிடென்ட் அப்படின்றாரு. ஓகே அவ்வளோதான், நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுங்க எல்லாரும், லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அசிஸ்டன்ட் வந்து பிரசிடென்ட் அப்படின்றாரு. என்ன நீ பிரசிடென்ட்லாம் கூப்பிட வேணாம், பேரை சொல்லியே கூப்பிடு, ஹை ஸ்கூல் முன்னாடியிலேருந்தே எனக்கு ஒன்று தெரியும், இப்போ ஃபார்மலாகவே இரு, நம்ம இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்க. அண்ட் இவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது தெரியுது. எனக்கு நீ பர்சனலாக ஒரு வேலை செய்ய முடியுமா, ஒருத்தவங்களை பற்றி நீ கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்க, ஒரு ரூமில் வந்து சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே அந்த பொண்ணும் அந்த பாய் ஃப்ரெண்ட் சொன்னால அவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஹீரோ பார்க்குறான்னு தெரிஞ்சுமே ஹக் பண்ணிட்டு அது ஹீரோயினே லுக்கு விடுவா. இவளுக்கே ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா அது அப்படின்ட்டு அங்கேருந்து ஸ்பீடாக நடந்து வரா. நான் என்ன தப்பு பண்ணுறேன், நான் இதுக்கு அங்கேருந்து நடந்து வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புலம்பிட்டு போனதை என் பிரசிடென்டான ஹீரோ கேட்டுருவார். இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, டிஸ்டர்ப்டாக இருக்கா அப்படின்னு அவருக்கு புரியுது. ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு போகிறப்போ உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்குலாம் எதுவும் இல்லை, அதான் விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னதும், இல்லை நீ அந்த பொண்ணுக்கிட்ட பழகிட்டு இருக்கியே, நீ என்ன பேசிஸில் பழகிட்டு
பண்ணிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கீங்க. நீ சீரியஸா தான் இருக்கியா? இல்ல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்படின்லாம் கேட்க, இங்க பாரு நான் ஏதோ பண்ணிட்டு போறோம். வேலைய பாரு. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் ஆஃபீஸ்ல ஹீரோயின் உட்காந்துகிட்டு இருப்பா. அவமான வேலைய பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு இருக்குல்ல, மேனாமினிக்கின்னு வச்சுக்கலாம். அதுக்கு பேரு அவ்வளோ காண்டாவுது. என்ன சொல்லுனா வந்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். சொல்ல போணும்னா அன்னைக்கு நீ செஞ்ச தெரியுமா அந்த சூப்பு, அது ரொம்பவே நல்லா இருந்தது. குடிச்சு பார்த்தேன். கறி கொஞ்சம் வேகலை. பட் இருந்தாலும் எனக்கு சமைக்க தெரியாது. நான் வெளியே தான் வாங்கி சாப்பிடுவேன். இருந்தாலும் உன் சாப்பாடு நல்லா இருந்தது அப்படின்லாம் சொல்ல அவளுக்கு இன்னும் சரி காண்டாகுது. எரிச்சலை கிளப்பாத, தயவு செஞ்சு என்னை ஃப்ரீயாக விடு, தேவையில்லாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல, ஹோ உனக்கு ரொம்ப காண்டாகுதா சொல்ல போகணுன்னா? ஆமாம் நான் தான் சந்தோஷமாக இருக்கேன்ல, இப்போ தான் அவன் பாய் ஃப்ரெண்ட் உன்கிட்ட இல்லை, நாங்கள் எப்பயிலேருந்து ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்லாம் பேச அவள் இன்னும் ஒரு மாதிரியாகி என்ன பண்ணுறா, அங்கேருந்து குடுன்னு ஓடி கீழே வரா. ஸ்டெப்ஸ் இறங்கிட்டே இருக்கப்ப பிரசிடென்ட் ஹீரோ மேலே வந்து இடிச்சிட்றான். ஹே பார்த்து அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஒரு தாங்குறான். என்னாச்சு, நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் ஓகே தான், ஐம் ஓகே அப்படின்றான். பட் உன்னை பார்த்தா அப்படி தெரியல, ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்க. இல்லை நிஜமாவே நான் ஓகே தான் அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்கிறா. நீ ரொம்ப காயப்பட்டிருக்க, ஹர்ட் ஆகிருக்க அப்படின்றதால நீ சிரிச்சுட்டு தான் ரிப்ளை பண்ணணும், உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அந்த சிரிப்பை வர வைக்கணுன்ற அவசியம் இல்லை, நீ யாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அழுதுடுறா. சொல்கிறா, இல்லை இது மாதிரி இங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயியே வந்து ஒரே டைமில் 2 பேரை பார்த்துருக்கான், அது எனக்கு தெரில, நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன், 3 வருஷமாக அந்த விஷயம் தெரியாமல் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது அப்படின்லாம் அவள் ஷேர் பண்ணுறான். நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். என்னது அப்படின்றா. ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறியா அவங்க 2 பேரும் பண்ணதுக்கு? எடுக்கணும் தான், ஆனால் அப்படின்னதும் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நீ நடி, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எரிச்சலாக இருக்கும், உங்களை எதனா பேசுனாங்கன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்குமே ஒரு விஷயம் தேவை தான், நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் எங்கள் வீட்டில் ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்காங்க, அதை நான் கேன்சல் பண்ணணும், ஸோ அந்த ப்ரப்போசலை கேன்சல் பண்ண உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ப்ரப்போசலை வந்து நான் கேன்சல் பண்ணிவிடுவேன், ஸோ உனக்கு ரிவெஞ்ச் எடுத்த மாதிரியும் ஆச்சு, எனக்குமே என்னோட விஷயம் முடிஞ்சது, இந்த டீலுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறா. சரி உன்னோட டைமை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல இவ வந்து கேபின் போகிறா. அங்கே அந்த மேடம் இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஹே காய்ஸ் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்க. ஹே என்ன சொல்கிறா, வா அவனு அங்கே ஒரே பரபரப்பாக இருக்க. இவத்தை பார்த்துட்டு இன்னும் காண்டாயிடுறா. உடனே டேரெக்டாக வந்து ஹீரோவான பிரசிடென்ட் ரூம்குள்ளே போயிட்டு இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இது ஆஃபீஸில் 2 பேர் ஹீரோவை பார்த்து வா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு பாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அதை கேட்டுட்டு அப்படியே வந்து நிற்கிறா. அண்ட் ஹீரோவை பார்த்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து நகர்ந்து போகிறா. அதை ஹீரோவை நோட் பண்ணுறாரு. இப்போ ஹீரோயின் கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு காஃபி குடிக்க போகிறப்போ அங்கே வராரு ஹீரோ. பிரசிடென்ட் அப்படின்றா. ஆமாம் கல்லணி என்னை பார்த்துட்டு பார்க்காம அப்படியே போயிட்டேன், ஏன் அப்படின்னதும், ஓ ஆக்சுவலாக நான் ஒழுங்காக பார்க்கல அப்படின்னதும், நல்லா போய் சொல்ல கற்றுக்கிட்டேன், இல்லை மற்ற எம்ப்ளாயீஸ் முன்னாடி எப்படி உங்களை க்ரீட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னதும், நம்ம பார்ட்னர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நான் எம்ப்ளாயி, நீங்கள் பாஸ், உங்ககிட்ட எப்படி? சரி நாளைக்கு நான் 11 மணிக்கு வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னது நாளைக்கா? லெட்ஸ் டேட், நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம், நம்ம பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ ஹீரோயின் டேட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா கிளம்பி. அண்ட் ஒரு கார் வரும், சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. அவர் கதவெல்லாம் திறந்து விட்டுறாரு, வந்து உட்காரு அப்படின்னதும், சரி நீ வழக்கமாக அது மாதிரி டேட் போகணும் அப்படின்னா எங்கே போகணும்னு நினைப்ப அப்படின்னதும், வெளியே போய் எங்கன்னா சாப்பிடலாமா இல்லை வேறு எதனா பிளான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதை வேணா சொல்லுவா. எனக்கு ஆக்சுவலாக வெளியே போய் சாப்பிட்றத விட வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது, சமைச்சு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, வெளியேன்னா எனக்கு வெளியே சாப்பிட்ற மாதிரினா எனக்கு ஃப்ரெஞ்ச் ப்ளஸ் ஜாப்பனீஸ் குவிசின் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அது ஒரே இடத்துல கிடைக்காதுல்ல. சரி ஓகே நம்ம கிளம்பலாமா அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரான். வெயிட் அப்படின்றா. சீட் பெல்ட் தான் போட வந்தேன், நீ எதெல்லாம் நினச்சியா அப்படின்னு கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை பிரசிடென்ட் அப்படின்னு கூப்பிடுவா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், கெஸ்ட்லாம் அலோடு இல்லைன்னு தானே சொல்கிறேன், எனக்கு நல்லாவே புரியுது. அப்புறம் என்னை பிரசிடென்ட்னு கூப்பிடாத, என்னோட பேரை வச்சு கூப்பிடு. உங்களை நான் பேர் சொல்லியா எப்படி? ஓகே ஷா அப்படின்றா. எஸ் மைக்கா நீ என்ன அப்படியே கூப்பிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். வெல்கம் அப்படின்னு ஓப்பன் பண்ணா அந்த வியூவே செம்மையாக இருக்குது. இவ அப்படியே அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்க. ஹே என்ன நர்வஸாக ஃபீல் பண்ணுறியா? இல்லை நீ ஃப்ரீயாரு, எப்பயும் இருக்க மாதிரி இருன்னா. ஸோ பிரசிடென்ட்டோட வீட்டை தான் இருக்கும் அப்படின்லாம் நீ எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காது, ஃப்ரீயாரு அப்படின்லாம் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்குறாரு. சரி நான் போயிட்டு குக் பண்ணுறேன் அப்படின்னதும், நானும் வர இருங்க அப்படின்னு போகிறா. அண்ட் ஹீரோ சூப்பராக குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கே சாப்பிடணும் போல தான் இருக்குது அதை பார்க்க. இது ஒரு சிம்பிள் பாஸ்தா தான் என்ன அப்படின்னதும், இல்லை பார்க்கவே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆமாம் நீங்கள் குக் பண்ணுவீங்களா எப்போயிலேருந்து அப்படின்னதும், ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து நான் குக் பண்ணுவேன் அண்ட் தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவேன். உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் மெய்டு யாரும் இல்லையா? அப்படிலாம் யாருமே இல்லை. இப்போ சூப்பராக சமைச்சு முடிச்சுட்டு அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காரு சாப்பிட்றதுக்காக. உட்காந்து சாப்பிட்றா. ஒரு வாய் எடுத்து வச்சதும் சூப்பராக இருக்குது நிஜமாவே, இது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா.
எனக்கும் சாப்பிடணும் போல தான் இருக்கு, என்ன பண்றது? ஆக்சுவலா நான் காலைல வேற சாப்பிடலையா, அதனால தான் கேட்டுட்டேன். ஏய் என்னோட பிளேட்டும் உனக்கு தரவா? இல்ல இல்ல வேணாம் வேணாம், எனக்கு இதே போதும், நான் சாப்பிடுறேன். நிஜமாவே ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி இதை நான் காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றா. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீங்க எதுக்கு வீட்டில் பார்க்குற அலையன்ஸை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் இவன் என்ன சொல்றான், எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியா சுத்தமா இல்லை, அதை சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அந்த ரீசனால தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றான். ஈவன் தான் அந்த அலைன்ஸ் பார்த்து வச்சாங்கல்ல, அந்த பொண்ணுகிட்டயும் நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த மாதிரி சுத்தமா ஐடியா இல்லை அப்படின்னு. அந்த பொண்ணை நான் புரிஞ்சுக்கல, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டே இருக்க, அப்படியே அசையாது அப்படின்னு செயின் போட்டு விடுறான். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலா நம்ம 2 பேரும் ஃபேக் லவ்வர்ஸ் மாதிரி தானே நடிக்கிறோம், அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னதும் எதுவும் பேசக்கூடாது புரியுதா, அந்த கொஸ்டின்லாம் கேட்கவே கூடாது. ஆனா இப்போ ஹீரோ உட்காந்து ஹீரோயினை ஹக் பண்ணுறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது நடக்குதுன்னு. பிரசிடென்ட் அப்படின்றா. இதுக்கப்புறம் நீ பிரசிடென்ட்னு கூப்பிட்டேன்னு வையன், இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக நான் உன்னை கிஸ் பண்ணுவேன். சரி ஓகே, நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் அடுத்த வாட்டி. ஹீரோயினோட முன்னாள் காதலன் அதான் அவன் என்ன பண்ணுறான், அந்த பரதேசியும் அந்த மேனாமினிக்கையும் வந்து நடந்து வராங்க. சரி நம்ம இன்னைக்கு டின்னர் எங்கே போகலாம் அப்படின்லாம் கொலாவிக்கிட்டு வர, ஹே என்ன தனியாக இருக்கியா அப்படின்னு அவன் வாயை கொடுக்குறா. சொல்லவே வேணாம், ஹீரோ என்ட்ரி தான். குட் மார்னிங் மைக்கா அப்படின்னு கணத்தில் கிஸ் பண்ணுறான். பிரசிடென்ட் இப்போ நம்ம கம்பெனியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னதும், ஓ சாரி, நீங்கள் 2 பேரும் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க ஓகேவா அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். என்னது இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்களா அப்படின்னு அந்த மேனாமினிக்கு கேட்டதும், எனக்கு என்ன தெரியும், தெரியலையே அப்படின்றான். இப்போ ஹீரோயின் அவளோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்க, அந்த மேனாமினிக்கு பார்த்துட்டு சரி கேட்டுருவோம் அப்படின்ட்டு, ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கீழே பார்த்தனே, என்ன உங்க 2 பேருக்கும்? உன்னோட ஃபைல் செக் பண்ண, ரொம்ப எரர்ஸா இருக்கு, நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து போடு, என்ன இந்தா வச்சிருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னுடுறா. நான் இப்போ மீட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவ போய் பிளேஸ்ல உட்காந்ததும் அவளுக்கு கால் வருது. ஹலோ சொல்லுங்க. அவங்க இப்பதான் மீட்டிங் கிளம்பி போனாங்க, நீங்க? நாங்கள் உங்களோட கிளைண்ட் பேசுகிறோம், ஆக்சுவலாக மீட்டிங் வந்து டைமிங் மாற்றிட்டோம், நீங்கள் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொன்னதும், ஓ கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நான் உங்களோட கொலீக் தான், தேங்க்யூ. 2 மணிக்கு மீட்டிங்னு சொன்னாங்க, கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? நான் செக் பண்ணிட்டேன், அப்படி எதுவும் இல்லையே, மேபி எதனா சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்படின்னப்போ அவள் கால் பண்ணுறா. நான் உங்களோட ஆஃபீஸ் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஆக்சுவலாக நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆக்சுவலாக ஷெட்யூல் மாறிடுச்சு, லொக்கேஷன் மாறிடுச்சுன்னு உங்கள் கொலீக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னதும், ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு வச்சிட்றான். இப்போ திரும்ப ஆஃபீஸ்க்கு போகிறா. கேபின் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா. அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நீ இம்பார்ட்டண்டான அந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணிட்டு அட்டன் பண்ண, ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட்ல லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, அது ஒரு எம்ப்ளாய்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயி கிட்டேயா, யார் அது தெரியலையே அப்படின்றா. சரி ஓகே நீ சில்லா விடு, நீ ஒர்க்கை பாரு அப்படின்னு சொன்னதும், இங்கே வச்சிருந்த டாக்குமெண்ட் எங்கே காணோம் அப்படின்னு பார்த்தா அங்கே பிரிண்டர் மிஷின் கிட்ட அந்த மேனாமினிக்கு தான் வச்சுட்டு கையில் வச்சுட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு நீ அப்படின்னு சொல்லி வாங்குறா. ஓ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரஃப் ஒர்க் பண்ண கேல்குலேஷன் போல அப்படின்லாம் கேட்க, ஆமாம் அதான், இதெல்லாம் நீ எதுக்கு எடுக்கிற, எங்கே பாரு பர்சனல் லைஃப் வேறு ப்ரொஃபஷனல் லைஃப் வேறு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தேவையில்லாத வேலை பண்ணாத, அண்ட் உனக்குமே அது ஒர்க்கில் எஃபெக்ட் ஆகும். இந்த மேனாமினிக்கு கடுப்பாயிடும். ஓ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு உன்னால தாங்கிக்க முடியலையா, வயிற்றுச்சலாக இருக்கா அப்படின்லாம் அப்படியே சவுண்டாகவே கேட்குறா, நிறைய பேர் கேட்குற மாதிரி. ஹே இங்கே பாருங்களேன் பாருங்களேன், பரபரப்பாக ஆஃபீஸில் ஒரு சலசலப்பு, என்ன அப்படின்னு பார்த்தா மேனாமினிக்கு கூட ஒருத்தன் இருப்பான்ல, அதான் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அவன் வேற பொண்ணு கூட இருக்க மாதிரி அந்த பொண்ணோட முகம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து ட்ரெண்ட் ஆகுது ஃபுல்லாக. என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்க, என்னது இவனா? கரெக்டாக அந்த பரதேசி என்ட்ராகிறான். டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னைய நீ ஏமாத்துவ, நீ எத்தனை பேர் கூட நான் லிங்க்ல இருக்கிற அப்படின்னு பொலிர்னு ஒன்று விடுவான். என்கிட்ட தேவையில்லாமல் வச்சுக்காது, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்றா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறான். நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், இமெயிலில் வந்துருச்சு. இந்த சீன் பார்த்ததுக்கப்புறம் தான் மனசு அப்படியே லேஸாக இருக்குது. என்னன்னா இந்த மேனாமினிக்கு சும்மாவே இருக்காது, போயிட்டு ஹீரோயினை நோண்டிக்கிட்டே இருக்கும், அதனாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல. ஹீரோயின் பஞ்ச் வச்சுட்டு வெளியே வர டைமில் அந்த பையன் வெயிட் பண்ணுறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, உன் ஃபோட்டோ தான் வந்து இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த மாதிரி வேலையை பண்ணி எல்லாருக்கும் இமெயில் அனுப்பிச்சு வச்சிருக்கிறது, உன்னோட வேலை தானே, இதெல்லாம் ரிவெஞ்சுக்காக தானே நீ பண்ணுற அப்படின்னு கையை அப்படி ஓங்குவான். நம்ம ஹீரோ யார் வேறு லெவலில் கரெக்டாக என்ட்ரி கொடுத்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறான் அந்த கையை. உன்னோட எல்லையை மீறாம என்ன, ஃபஸ்ட்டு நீ ஒன்றை பாரு, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனி. நானே உன்கிட்ட பேசலாம் தானே இருந்தேன், எனக்குமே மெயில் வந்திருந்தது. இப்போ ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பாஸ், நம்ம கிளைண்ட் கம்பெனியோட சிஇஓ பொண்ணு கூட இவன் பழகியிருக்கான், லீக் ஆனதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ் தான். அந்த பொண்ணோட அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம கம்பெனி கூட இருக்க டீலிங் எல்லாமே கேன்சல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. பாத்தியா உன்னால இந்த கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய ஒரு லாஸ், என்ன உன்ன மாதிரி ஆள் இங்கே வேலை செய்யணுன்ற அவசியமே இல்லை, இங்கேருந்து கிளம்பிடு. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறா. பக்கத்தில் இருக்க கொலீக் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஹே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவனும் அந்த பொண்ணும் 2 பேருமே வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோ கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. என்ன கேட்குறா அப்படின்னா, அந்த இமெயில் சென்ட் பண்ணது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறா.
ஆமாம், நான் தான் சென்ட் பண்ணேன். என்ன பண்ணலான்னு யோசித்தேன். இது சரியான ஒரு விஷயமா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் அத பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து பிரசிடெண்ட்டோட பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அது மாதிரி ஏமாத்துறான்றது எனக்குமே தெரியும். இதை பற்றி எதுவுமே அவன்கிட்ட நான் வார்ன் பண்ணாமல் நான் டைரெக்டாக அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். சாரி, அவனால் உங்கள் கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் இல்லை அப்படின்னதும், இல்லை பரவாயில்ல, விடு விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவன் எவ்வளோ கீழ்த்தனமாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அவனை பற்றி உண்மை எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த 3 வருஷத்தில் நாங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நான் மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அவன் ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. ஃபீல் பண்ணாத, ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என் பக்கத்தில் இருக்கப்போ நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, அந்த பொண்ணுக்காக நீங்கள் எவ்வளோ ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அப்படி என்ன சீக்கிரம் உங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டதும் அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான், ஓ நீ அப்படி தான் நினைக்கிறியா, சரி நீங்கள் யார் ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டதும் அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவான் பாருங்க. ஹீரோயினோட பேரை சொல்லி அவளை நான் ரிவெஞ்ச் எடுக்க தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றான். இது ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, அந்த பொண்ணுக்காக நீங்கள் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களே, உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறா, உனக்கு அப்படி தான் தெரியுதா, இது எல்லாமே அவளை நான் ரிவெஞ்ச் எடுக்க தான் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் நேமா சொன்னதும் அசிஸ்டன்ட் என்ன கேட்குறான்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் பாஸ்டில் எதனா கான்ஃப்ளிக்ஸ் இருக்கா. ஆமாம் இருக்குதா, இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியும்ல, அவங்களுக்கு உங்களை ஞாபகம் இருக்க மாதிரியே இல்லையே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக அவளுக்கு ஞாபகம் இல்லை தான். ஸ்கூல் டைமில் என்னோட அப்பியரன்ஸு, என்னோட லாஸ்ட் நேமு, நிக் நேமு எல்லாத்தையுமே இப்போ மாற்றி வேற ஒரு ஆளாக நிற்கிறேன். இப்போ ஹீரோ அதெல்லாம் பேசிட்டு அப்படியே திரும்பினா கண்ணாடியில் இவன் ஸ்கூல் டைமில் எப்படி இருந்திருப்பானோ அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட பாஸ்ட்டுக்கு வராங்கய்யா. ஸ்கூல் டைமில் ஹீரோ நல்லா சப்பியாக இருப்பார், நல்லா படிக்கிற ஒரு பையன். ஆனால் இவர்கிட்ட யாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழக மாட்டாங்க. இவரோட உருவத்தை பார்த்துட்டே ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாருமே புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் வீட்லேயும் கூட அவங்க அம்மா கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த காசை வச்சு சாப்பிடு அப்படின்னு நவுந்து வந்துடுறாங்க. இவனுக்கா அவன் போயிட்டு இருக்க ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி தனிமையில் இருக்கான். யாருமே கூட பேசுறது கூட இல்லாத ஒரு கம்பெனியில் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஒரு பையன் வேணும்னே வந்து அவனை தடிக்க விட்டுருவான். இவன் கீழே விழ இவனுங்கெல்லாம் சிரிச்சுட்டு போகிறானுங்க. இப்போ ஹீரோயின் தான் என்ட்ரி கொடுப்பா. ஹே பார்த்து அடிபட்டுருச்சா அப்படின்னு புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, நீ ஓகேவா அப்போ அப்படின்னு கேட்குறா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸ் தான். ஹே இந்த புக்லாம் நீ படிக்கிறியா, அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் தெரியுமா, நான் மோஸ்ட்டாக நாவல்ஸ் மாதிரி தான் ரீட் பண்ணுவேன் அப்படின்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட கையில் அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், அந்த பேண்டேஜை யூஸ் பண்ணிக்கோனதும், இல்லை பரவாயில்ல வேணாம், இல்லை பரவாயில்ல வச்சுக்கோ, நீ பார்த்துக்கோ அப்படின்றா. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் சரி ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறா. இப்போ அடுத்த நாள் ஸ்கூலில் பப்ளி ஹீரோ வந்து அண்ட் சூப்பரான ஒரு நாவலை கொடுக்குறாரு ஹீரோயினுக்கு. நான் படித்ததில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றா இருக்கும், உனக்கு நாவல் படிக்க பிடிக்கும்னு சொன்னல இந்த அப்படின்னதும், ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ, நான் கண்டிப்பாக படிக்கிறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பராக இருக்குது அண்ட் ஹார்ட் கனெக்டட் ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அதோட நிறுத்தி இருக்கணும், ஆனால் நான் வந்து ஒரு கனவு கோட்டையில் வாழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பப்ளி ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயின் கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இதுக்கான பதிலை வந்து நான் பார்க்கில் வெயிட் பண்ணுறேன், 5 மணிக்கு நீ வந்து எனக்கு சொன்னால் போதும் அப்படின்னதும் ஆக்சுவலாக அப்படின்றாங்க. இல்லை நீ அங்கே வந்து சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னுறாரு. ஹீரோவும் அந்த பிளேஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுவார். ஹீரோயின் வரவே மாட்டாங்க. 5 மணி மேலே ஆகிடும், 10 மணி ஆகிடும். ஒரு மெசேஜ் வருது, சாரி நம்ம 2 பேரும் குட் மேட்ச் இல்லை அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஒரு மெசேஜ் வந்ததும் தான் ஒரு பிரேக் டவுன் ஆகிடுறாரு. மைக்கா எனக்கான பர்சன், அவன் என்னை வேறு மாதிரி பார்த்தான்னு நினச்சேன், ஆனால் மற்றவங்கள மாதிரி தான் அவளும் என்னை ரொம்ப டவுனாக என்னை பரிதாபமாக நினச்சிருக்கா. இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கு அப்புறமேட்டா எங்கள் அம்மாவுக்கு வேற ஒரு இடத்துல வேலை கிடைச்சதும் ஸ்கூலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் காண்டாக்டில் இல்லை. ஒரு பர்சன் கூட அவங்க உங்களை கண்டுபிடிக்கல யாருன்னு அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவள் பார்த்த ஒரு பர்சன் வேற, இப்போ நான் அப்பியரன்ஸாகவே டோட்டலாக வேற மாதிரி இருக்கேன். அவளை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு பிரசிடெண்ட்டாக தான் தெரியும். பிரசிடெண்ட் ஒரு இன்ட்ரோவர்ட்டான பர்சனாக இருந்திருப்பாருன்னு கூட அவளுக்கு டவுட் வராது. இப்போ ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க, அவளுக்கு ஒரு மாதிரி கிளார் ஆகுது. பக்கத்தில் இருக்க கொலீக் சொல்கிறா, நீ சீக்கிரம் ஃபஸ்ட் எய்ட் போ, உன்னால் முடியல. இல்லை ஆக்சுவலாக அதை மட்டும் முடிச்சுட்டு போயிடுறேன், நீ இப்போ உடனே போ, உன்னை பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி வீக்காக இருக்குது அப்படின்னதும் சரி நீ அவள் தள்ளாடிக்கிட்டே அப்படியே போவா அண்ட் மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்ததும் ஹீரோ பார்த்துட்டு மைக்கா அப்படின்னு கத்தி ஓடி வந்து அவளை தூக்கி நானும் வரேன் அப்படின்றாரு. இல்லை வேணா நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ என்னோட மீட்டிங் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தூக்கிட்டு ஓடுறாருயா. ஆக்சுவலாக அசிஸ்டண்ட்டுக்கு என்னடா அது ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இன்னும் லவ் உள்ளே இருக்குது போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்குறா, என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் கூப்பிட்டு வந்தேன், நீ டக்குன்னு மயக்கம் போட்டு விழுதுதான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அண்ட் ஐவிலாம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ஓகேவா இருப்பான்னு நினைக்கிறேன். உங்கள் ஒர்க்கை நீங்கள் அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்களா, கொலாப்ஸாக இருக்குமே நிறையா. இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, நீயுமே ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு நான் குடிக்கிறதுக்கு கஞ்சி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கொடுக்குறாரு. வந்து குடிக்கிறா.
நான் ஊட்டி விடுறேன் உனக்கு அப்படின்னதும், இல்ல இல்ல பிரசிடென்ட் பரவால்ல, பரவால்ல இருக்கட்டும் அப்படின்னு கைய புடிச்சிட்றா. சாரி உங்க கைய நான் புடிச்சுட்டேன் தெரியாம அப்படின்னதும், நம்ம கப்பிள்ஸ் தானே பரவால்ல உனக்கு டச் பண்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னதும், என்ன சொல்றீங்க நீங்க? நம்ம தான் ஒரு ஃபேக் கப்பிளா தானே நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம வந்து பார்டர் லைன் செட் பண்ணணும். எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நம்ம ஏன் ரியல் கப்பிளா ஆகக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. இல்ல, இல்ல. அதெல்லாம் சரி வராது. நீங்க எங்க, நான் எங்க, நம்ம 2 பேரும் குட் மேட்ச் இல்ல அப்படின்னு சொன்னதும், இவ அப்ப டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாள்ல ஸ்கூல் டைம்ல. அது இவருக்கு ஞாபகம் வருது. மைக்கா, நீ என்ன நோட்டீஸ் பண்றதுக்கு நான் இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவளுக்கு எதுவும் புரியல. ஷா அப்படின்றா. சாரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு எந்திச்சு வெளியே போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரா. நேற்று அவருக்கு என்ன ஆச்சு? அவர் கண்ணில் ரொம்ப சீரியஸாக பார்த்தாரு. நான் நோட்டீஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வேற கேட்டாரு. எதனால் அப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு தெரியலையே. அவர் சீரியஸாக தான் சொன்னாரா இல்லை ஜோக்காக சொன்னாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்க பக்கத்தில் இருக்க கொல்லிக்கு வரா. ஹே எப்படி இருக்க மைக்கா? இப்போ உடம்பு ஓகேவா உனக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாம் நேற்று பிரசிடென்ட் தான் உன்னை தூக்கிட்டு போயிட்டு கேராக பார்த்துக்கிட்டாராமே உங்கள் 2 பேருக்கும் என்ன நடந்தது அப்படின்லாம் கேட்க, ஹே அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் மயக்கத்தில் இருந்தேன் அதனால எனக்கு ஒழுங்காக கூட ஞாபகம் இல்லை. பட் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவர் இங்கே இருக்க எல்லாருக்குமே பிரின்ஸாக தெரிகிறாரு தெரியுமா? இப்போ எனக்கு கூட ஃபீவர் வந்து மயக்கம் போட்டு விடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோயின் லிஃப்ட்டில் போனாலுமே அதான் நினச்சிட்டு போகிறா. கண்டிப்பாக அவரும் நானும் ஒரு குட் மேட்ச் இல்லை, அவர் வந்து சீரியஸாக சொல்லியிருக்க மாட்டார். டீல் என்னன்னா நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், அவரோட என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு. நான் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர வேறு எதையும் நான் யோசிக்கக்கூடாது. நான் நிறைய வாட்டி ஆபத்தில் இருக்கப்ப அவர் வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹீரோ எங்கெங்கெல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரோ அது எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்கிறாரு உங்கள் அம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னோடனே உள்ளே வராங்க. ஷா நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, அந்த என்கேஜ்மெண்ட்டில் நீ ஏன் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன்? நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படி. நீ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கம்பெனிக்கு இதனால எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா அப்படின்லாம் சொல்ல, சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்லி சொல்லி நான் பண்ணது எல்லாமே போதும், இப்போயாச்சும் என் வாழ்க்கையை என்ன நான் நினச்ச மாதிரி வாழ விடுங்க. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நாளைக்கு அவங்க கூட ஃபேமிலி மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக இக்னோர் பண்ணிடாத, மறக்காம வா, நீ வரலன்னா நல்லா இருக்காத சொல்லிட்டேன், நாங்கள் எதிர்பார்ப்போம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து இருக்காங்க, பையன் வீட்டு சைட்லேருந்து ஹீரோவோட அம்மா இருக்காங்க. என்னடா இன்னும் ஹீரோ வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், சாரி நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க, இப்போ கம்பெனியில் பிரசிடென்ட்ன்ற ஒரு பொறுப்பை கொடுத்ததால அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான், நான் கால் பண்ணுறேன் அண்ட் கோச்சுக்காதீங்க நான் திரும்ப கால் பண்ணுறேன் அப்படின்னு உடனே ஒரு கதவு திறந்து வந்து நிற்கிறார். எல்லாருக்கும் சாரி நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் மன்னிச்சிடுங்க. ஹீரோவை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு ஒரே ஆனந்தம், ஷன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, இந்த மேரேஜில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், சாரி என்னை மன்னிச்சிடுங்க, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஷா கொஞ்சம் இரு போகாது அப்படின்னு அவங்க அம்மா ஏஞ்சி போகிறாங்க பின்னாடியே. ஹீரோயின் ஆஃபீஸில் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்க ஒருத்தி அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டி மேலே ஊத்துற மாதிரி காட்டுறாங்க. யார் அதுன்னு பார்த்தா ஹீரோவுக்கு அலைன்ஸ் பார்த்து வச்சுருப்பாங்கல்ல அந்த பொண்ணு தான். சாரி சாரி நான் தெரியாமல் அடிச்சிட்டேன், சாரி உங்களுக்கு எதனா ஆயிடுச்சா? என்னால் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப சாரி, நீங்கள் வாங்க உள்ள, நான் என்னோடதை உங்களுக்கு நான் தரேன் அப்படின்ட்டு கழட்ட வரா. இல்லை பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும், அதுக்குள்ள நான் தானே காரணம் அப்படின்லாம் பேச இவங்க 2 பேரும் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறது ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்துருவாரு. கடகடன் போய் ஹீரோ கிட்ட தான் சொல்ல போகிறாரு. ஆமாம் நீங்கள் என்ன இங்கேயே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஹீரோயின் பேச்சு கொடுக்க, இல்லை நாங்கள் ஒர்க் பண்ணல, இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அதான் சேர்மனோட பையன், அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். நீங்கள் என்ன உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கு மேலே க்ளோஸ்ன்னு கூட சொல்லலாம். எங்கள் வீட்டில் அவர் தான் எனக்கு அலைன்ஸ் பார்த்துருக்காங்க, நேற்று கூட மீட்டிங்க்கு வந்தார், ஆனால் எனக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு போயிட்டாரு, அதனால தான் சரி நேரில் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம் நீங்கள் அவருக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாவ. இப்போ ஹீரோயின் ஹீரோ கூட பேசுனதை நினச்சி பார்க்குறா. நீங்கள் எதனால் அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கிட்ட நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன், அவள் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டா, கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. ஒரு பிரச்சனை, உங்களுக்கு வீட்டில் அலைன்ஸ் பார்த்து வச்சாங்கல்ல, அந்த பொண்ணு ஆஃபீஸ் வந்திருக்கா, மைக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, 2 பேரையும் நான் ஒன்றா பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு பதட்டம் ஆயிடுது. சொல்ல போகணுன்னா எனக்கு இந்த கம்பெனி லைஃப் பற்றிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் அதை நான் வியந்து பார்ப்பேன் தெரியுமா அதில் ஒர்க் பண்ணுறவங்கலாம். ஸோ நான் ஷன் கூட என் லைஃப் லாங்கு ஸ்பெண்ட் பண்ணுறத நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் வந்து வர்ணிச்சுக்கிட்டு இருக்க. இதை ஹீரோயின் கேட்டுகிட்டே இருக்கா. என்ன சொல்கிறா அப்படின்னா ஒரு ஸ்டேஜில், நான் ஷன்னை டேட் பண்ணுறேன், ஃப்யூச்சரில் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கோம், உங்ககிட்ட இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் ஆஃப் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாராமே,
அந்த பொண்ணு அதுக்கு ஷாக் ஆகும்னு பார்த்தா ஐம் சாரி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா குலுங்கி குலுங்கி. என்கிட்ட ப்ரூஃப் இல்லாம நான் அதை பத்தி ஒன்றும் பேசிட்டல. ஷன் யாரு, எப்படிப்பட்டவர், எங்க ஸ்கூல் படிச்சாரு, சின்ன வயசுல இருந்து அவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருந்திருக்கு, அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, இது எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய அலையன்ஸ் பார்த்திருக்காங்க. அவர் ஸ்பெசிஃபிக்கா யார் கூடயும் ஸ்டிக் ஆன் ஆகல. எப்படியா இருந்தாலும் என்னதான் ஒரு கல்யாணம் பண்ணிப்பாரு. மைக்கா உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு, நான் ஷன்னு ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றப்ப கரெக்டா ஹீரோ டோர் ஓபன் பண்ணிட்டு, ஹே மைக்கா என்னாச்சு, அவ உன்னை எதனா பண்ணாளா, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ஹீரோ ரியாக்ட் பண்றத பார்த்துட்டு அந்த பொண்ணு பேட நிக்கிறா. ஹே நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். உங்களை நான் பாக்குறோன்னு இவ்வளவு ட்ரை பண்ணேன், நீங்க தான் அதுக்கு சான்ஸே கொடுக்கல, அதான் நானே உங்ககிட்ட க்ளோஸ் ஆகலாம் அப்படின்ட்டு உங்களை பார்க்க வந்துட்டேன். இங்க பாரு, எல்லாரையும் தாண்டி இந்த பர்சன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க. நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுல உனக்கே பேக் ஃபயர் ஆகும்னு உனக்கு புரியலையா? சுத்தி இருக்கவங்க எல்லாம் அதை தயவு செஞ்சு இன்வால்வ் பண்ணாத. ஆனா ஷன், நான் உன்னோட ஃபியான்சே. நான் தான் நேற்று டைரக்டா ஃபேமிலி மீட்டிங் வந்து எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் டிக்ளைன் பண்றேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன? பட் நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்றேன்னு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ அப்படியே பாக்குறாரு. இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, சரி உங்களுக்கு ஷன் கிட்ட அப்படி என்ன பிடிக்கும்? அவரோட ஃபேஸ், அவரோட எபிலிட்டிஸ், அவரோட ஸ்டேட்டஸ், எனக்கு எல்லாமே பிடிக்கும். நான் அவர்கிட்ட எல்லாத்தையுமே லவ் பண்றேன். உங்களுக்கு தெரியுமா அவரோட பாஸ்ட் லைஃப்ல எவ்வளவு பெரிய ட்ராமா இருந்ததுன்னு? இங்க பாருங்க, அவர் எப்படி இருந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்காருன்னு. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அவரோட காயத்தெல்லாம் ஆத்த நான் இருக்க. என்னது ஹீல் பண்ண போறியா? நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே, என்னோட பழைய காயங்கள்லாம் எனக்கு திரும்ப ஞாபகம் வருது, எனக்கு வலிக்கும்னு உனக்கு புரியல. மைக்கா நீ போயிட்டு ஒர்க் பாரு. சரி ஓகேன்ட்டு அவங்க இருந்து கிளம்புறா. இப்ப ஹீரோயின் அப்படியே போற டைம்ல பிளாஷ்பேக். அப்ப ககாயா தான் ஷன்னா. ஹீரோயின் இப்ப அவளோட பாஸ்ட நினைச்சு பாக்குறா. ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட என்னென்னலாம் சொல்லியிருப்பாரோ இவளும் அதே தானே ஹீரோ கூட டிராவல் பண்ணியிருப்பா. ஸோ இவளுக்குமே அது எல்லாமே மெமரிஸ் போயிட்டே இருக்கு. நல்லா பேசுனது, போனது, பழகுனது எல்லாமே. அண்ட் வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணுவான்ல ஹீரோ, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு காட்டல. இவ சொல்றான், கிளாஸ்லேயே அமைதியான பையன், நல்லா படிக்கிற பையன், ஆனா எல்லாருமே அவனோட உருவத்தை பார்த்து புள்ளி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஹட்டோரி பரவாயில்ல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாத, நீ என் மேல கருணையா இருக்கிறத பார்த்து உனக்கு எதனா மற்றவங்களால ட்ரபிள் ஆக போகுது அப்படின்னு சொல்றான். இப்போ ஹீரோயின் என்ன நினைக்கிறா அப்படின்னா, இப்போ கூட அவன் அவனை பத்தி யோசிக்காம சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்களோ பேசுவாங்களோ எனக்கு எதனா ஆயிடுமோன்னு தான் யோசிக்கிறான். ஆக்சுவலா ஹீரோயின் பேரு மைக்கா ஹட்டோரி. நான் மைக்கான்னு சொல்லியிருப்பேன், இப்போ ஹட்டோரின்னு சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணோம், புக்ஸ்லாம் படிச்சோம், அதை ஷேர் பண்ணோம். இது மூலயமா எங்களுக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாளுக்கு நாள் அதிகமாச்சு. ககாயா கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ ரொம்ப காமா கம்போஸ்டா சேஃபா ஃபீல் பண்ணேன். பாஸ்ட்லே ககாயா கூட இந்த மாதிரி நான் கனெக்ட் ஆனதால தான் ப்ரெசென்ட்ல எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தப்போ அவர் என் கூட இருந்தப்போ நான் காமா கம்போஸ்டா ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணது அவர் ககாயாவா இருந்ததால தான், ஷன்னா இருந்ததால இல்ல. இவளோட பாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது ககாயா, அதாவது இப்ப ஷன் அவரோட ஐடென்டிட்டியே மாத்திக்கிட்டவர். ப்ரீவியஸ் எபிசோட்ல பாத்துருந்தீங்கன்னா இவளுக்கு உடம்பு சரி இருக்காது, அபார்ட்மெண்ட்ல போயிட்டு கேர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப கூட என்ன கேட்பாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபேக் கப்பலா இருந்தவங்க நம்ம ஏன் ரியல் கப்பலா ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டிருப்பாரு. இல்ல நம்ம 2 பேரும் குட் மேட்ச் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாள்ல, இது அவ ஸ்கூல் டைம்ல அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பா. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வந்து என்ன சொல்றாருன்னா, மைக்கா நீ என்ன நோட்டீஸ் பண்ண நானும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி கேட்டிருப்பார். இது எல்லாத்தையுமே அவன் நினைச்சு பாக்குறா. ஓகே, அப்ப பாஸ்ட்ல நம்ம கூட இருந்தவர் ககாயா, இப்ப ஷன் அவரோட அடையாளத்தையே வந்து மாத்திக்கிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, குண்டா இருந்தப்பதான் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டா, நான் ஐடென்டிட்டியே மாத்தி இப்ப நான் ஒல்லியா இருக்கேன், ஆனா நான் தான் ககாயா அப்படின்ற விஷயம் சொல்லல, அப்படி இருந்து கூட இவளுக்கு என்ன பிடிக்கலையே அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அவருக்கு இருக்கு. அண்ட் அகைன் இப்ப பாஸ்ட்ல காமிக்கிறாங்க, ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல் முடிச்சுட்டு 2 பேரும் பேசிட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. இத பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா பாத்துருவாங்க. ஹட்டோரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன்னோட முடிவை எனக்கு பார்க்கில் வந்து சொல்றியா, நான் 5 மணிக்கு வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு ஓடி இருப்பாருல்ல. ஸோ 5 மணிக்கு வெயிட் பண்ணுவார் அவருமே, ஆனால் வந்து ஹீரோயின் போயிருக்க மாட்டா. அது ஏன்னு இப்போ காட்டுறாங்க. அப்போ ககாயா அவனோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணா. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ வீட்டுக்கு வருவா, அவளோட அம்மா குக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் டஸ்ட்பின்ல பார்த்தா ஹீரோ இவளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நாவல் கொடுத்துருப்பான்ல, அது டஸ்ட்பின்ல இருக்கு. இந்த புக்கை எதுக்காக குப்பையில போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு அதை எடுக்கிறா. இங்க பாரு ஹட்டோரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ண. நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்போ உங்க 2 பேரையும் நான் பார்த்தேன்.
அந்த பையன் பாக்குறதுக்குன்னு இப்படி இருக்கான். அவனை நிறைய பேர் ஸ்கூல்ல புள்ளி பண்ணுவாங்கல்ல எப்படியும். அதுவும் இல்லாம அந்த பையனுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். உனக்கு பெரிய மனசா இருக்கலாம், அவன் கூட நீ சகஜமா பழகலாம். ஆனா உன்னை சுத்தி இருக்கவங்கள உன்னை பத்தி என்ன பேசுவாங்க? இந்த மாதிரி லோ ஸ்டேட்டஸ் இருக்கவங்க கிட்ட எல்லாம் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. கேர்ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ண. இதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் யாருன்னு எனக்கு லிஸ்ட் தெரிஞ்சே ஆகணும். அவங்க அம்மா எவ்வளவு பேசுறாங்கல்ல, ஹீரோயினால ஒரு வார்த்தை கூட ரிப்ளை பண்ண முடியாது. அவளுக்கே அது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கும். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன், ஆனா அவங்கள பத்தி இப்படி பேசுனதும் என்னால ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல? இவளுக்கே இந்த கேள்வி உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றானா, போன் எடுத்து சரி மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு, சாரி நம்ம 2 பேரும் குட் மேட்ச் இல்ல அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு அழறா. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் கண்ணில் படமாட்டாரு. அண்ட் எதர்ச்சியாக ஈவினிங் டைம் போகிறப்போ ஆப்போசிட்டில் வருவார். அவர் ஆனால் கேஷுவலாக போயிடுவார். இவளுக்கும் என்ன பேசுறது அப்படின்னு தெரியாது. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த பாஸ்டில் நடந்தது இல்லை, இந்த விஷயம் எல்லாமே நினச்சி பார்த்துட்டு ரோட்டில் நடந்து போகிறா. அப்போ ஒரு கால் வருது. மைக்கா, சாரி என்னால் உன்னை கேட்ச் பண்ண முடியல. இல்லை பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்து எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கள் அப்படின்றா. என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ நாள் நம்ம 2 பேரும் ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்ல, அஃபிஷியலாக என்னோட என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட டீலும் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் தேங்க்யூ. இதுக்கப்புறம் உன்னை நான் காண்டாக்ட் பண்ண மாட்டேன், பை. ஷன், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னதோ, மைக்கா எனக்கு ஒரு பிஸியான ஒர்க் இருக்கு, நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்ட்டு கட் பண்ணிடுறான். ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவே தலையை அப்படியே பீச்சிக்கிறான். எவ்வளோ நாள் ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தாலுமே ஹார்டஸ்டான டஃபஸ்டான சிச்சுவேஷன்ல ஷன் என்ன எப்பயுமே சேவ் பண்ணியிருக்கா, என் கூட இருந்திருக்கா. ஸோ நான் திரும்ப இது எல்லாத்தையுமே ரீபே பண்ணி ஆகணும். ஹீரோயின் இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு பிரசிடென்ட்டை நான் பார்க்கணும் அப்படின்றா. சாரி, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் பேசிக்கிட்டு இருக்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. ஷன் எங்க இருக்கா, அவனை பத்தி எதுனா தெரிஞ்சுதா? அவனுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மேட்ச் பார்த்து வச்சா அதை கால் ஆஃப் பண்ணிட்டான். இதை நான் விட போறதா இல்ல, திரும்ப வேற ஒரு மேட்ச் நான் தேடுறேன். இப்படி ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒருத்தவனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் ஸ்டாண்ட் எடுக்கிறா. என்ன கேட்கறா அப்படின்னா, அவர் ஒன்றும் யூஸ்லெஸ்லாம் இல்ல, இந்த கம்பெனிக்காக அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாரு. ஆமா, இந்த பொண்ணு யாரு? ஒரு ரெகுலர் எம்ப்ளாயி தானே? உனக்கு இதை பத்தி என்ன தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் நடந்திருந்தது அப்படின்னா இந்த கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெனிஃபிட் தெரியுமா? பட் இருந்தாலும் அவரோட ஃபீலிங்ஸ்க்குன்னு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுங்க. சாரி, என்ன நான் ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல. என்னோட பேர் மைக்கா ஹட்டோரி, நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஓஹோ, நீ தான் அந்த பொண்ணா? இந்த என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் பண்ணதுக்கு அப்ப நீ ஒரு முக்கியமான காரணம். என் பையன் கிட்ட நீ என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்க, என் பேச்சை கேட்க கூடாதுன்னா? நீ இந்த கம்பெனில ஒரு ரெகுலர் எம்ப்ளாயி, உன்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வேற. நீ ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான். உன்னோட இடத்துல இரு, உன்னோட பிளேஸை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. ஷன்னுக்கு வேற ஃபியான்ஸே பார்க்க அரேஞ்ச் பண்றேன். அவனை பத்தி எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே கால் பண்ண அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சரி ஓகே, நான் அசிஸ்டன்ட் ரிப்ளை பண்றான். என்னோட ஹார்டஸ்டான டைம்லலாம் ஷன் என் கூட இருந்திருக்காரு. அவருக்கு நான் எதனா பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால எதனா பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, ஆக்சுவலா ரீசெண்ட் டேஸ்ல அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவரோட பாஸ்ட்ல நடந்திருக்கும்ல, அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா உங்களால அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதும், சாரி அது மட்டும் எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு உங்க மேல ரொம்ப கேர் அதிகமா இருக்கு, அது மட்டும் எனக்கு தெரியும். ஹீரோயினுக்கு இதுல இருந்து ஒரு க்ளூ கிடைச்ச மாதிரிதான் இருக்கு. என்னன்னா, பாஸ்ட்ல இருக்க காயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த இடத்துல தானே மேபி எதனா இருந்திருக்கணும் அப்படின்ட்டு தேடி போறா. ஹீரோ தனிமையில இருக்காரு. கொடைய பிடிச்சிட்டு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த டவுன்ல ஒரு குட் மெமரிஸ் அப்படின்றது எனக்கு எதுவும் இல்லை. ஆனா ஸ்கூல் டைம்ல என்ன எல்லாரும் புள்ளி பண்ண டைம்ல மைக்கா என்கிட்ட வந்து பேசினா ஒரு கைண்ட்னஸா. இந்த மாதிரி என்கிட்ட யாரும் பேசுறது கூட இல்லை. ஆனா அவ பேசுனதுக்கு அப்புறம் எனக்கே உலகம் எல்லாமே டிஃப்ரெண்டா தெரிஞ்சது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல இருந்து ஸ்பீடா ஓடி வரா. இந்த வாட்டி நான் என்ன ஃபீலிங்ஸ் வச்சிருக்கணும் அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியே ஆகணும். போன வாட்டி நான் தப்பு பண்ண மாதிரி இந்த வாட்டி பண்ணிடக்கூடாது அப்படின்னு தேடி போறா. மைக்கா, நீ என்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமேட்டா என்னோட உலகத்தையே மாத்தின. எனக்கு ஒன்று பிடிச்சது, நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை ஒன்னா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு ஆசையா கனவா மட்டும்தான் இருக்கும் போல இருக்கு. ஸ்கூல் டைம்ல வெயிட் பண்ணாருல்ல, நான் பார்க்ல வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு அதே பிளேஸ்ல போயிட்டு இப்ப ஹீரோ உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க கரெக்டா ஒரு சிச்சுவேஷன் சாங் பாடியே ஆகணும். அவள் வருவாளா, என்னுடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா. ஹீரோ அங்க வெயிட் பண்ணிட்டே இருக்க. ஹே, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ எப்படி இங்க இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோ என்ன சொல்ற அப்படின்னா, ஆமா நான் இந்த டைம் மட்டும் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னை விட்டு நீ இன்னுமே தூரமா போயிடுவேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ ஹீரோ மனம் உணர்ந்து ஹீரோயின் கிட்ட, மைக்கா ஐம் சாரி அப்படின்னு இப்போ உட்காந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ ஸ்கூல் டைம்ல இருந்த மைக்கா அப்படின்ட்டு. நீ என்ன ஸ்கூல் டைம்ல ரிஜெக்ட் பண்ணியிருந்தல, அதனால உன்னை நான் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். உன்கிட்ட நான் வேணும்னே தான் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணேன், உன்னை ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, உன்னை நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் அப்படி நினைச்சது தப்பு.
உன்னை ஹை ஸ்கூலில் நான் மீட் பண்ணப்போ எனக்கு உன் மேலே அட்ராக்ஷன் வந்தது. நீ எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப கைண்டாக இருப்ப, எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவ. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட. என்னை திரும்ப இன்னொரு வாட்டி நீ சேவ் பண்ணியிருக்க, தேங்க்யூ. என்னோட பர்சனல் ப்ராப்ளம்ஸில் உன்னை இன்வால்வ் பண்ணதுக்கு சாரி. நீ ஸ்கூல் டைமில் எனக்கு ஒரு புக் தந்தல்ல, சாரி. நான் ரொம்ப லேட்டாக தான் உன்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்தா. உனக்கு தெரியுமா, நீ என்னை சேவ் பண்ணியிருக்க. நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. எல்லா நாளுமே தான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். நிறைய புக்ஸ் நான் படிக்க ஆரம்பித்தேன். நீ என்னை ப்ரப்போஸ் பண்ணப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, உன் மனசில் இருக்கிறத நீ வெளிப்படுத்துற அப்படின்னு. ஆனால் அந்த டைமில் எனக்கே என் மேலே கான்ஃபிடென்ட் இல்லை. நான் உனக்கு ஒர்த் இல்லையோ அப்படின்னு ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் என்னால் நேரில் வந்து உன்னை மீட் பண்ண முடியல. ஈவன் இப்போ கூட உனக்கு நான் ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் உன்னை ஸ்டில் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினை ஹக் பண்ணிடுறாரு. ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம 2 பேரும் குட் மேட்ச் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னால நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நீ என்ன தான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்றாரு. ஹீரோயின் அதுக்கு என்ன அப்படின்றா. இப்போது ஹீரோயினை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஹீரோ அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே நினச்சாலே, நீ என் பக்கத்தில் இருக்கிறன்னு நினச்சாலே எனக்கு இதெல்லாம் ட்ரீம் மாதிரி இருக்குது. தேங்க்யூ திரும்ப என்னோட லைஃப்பில் வந்ததுக்கு. இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஐ லவ் யூன்றாரு, ஐ லவ் யூ டூன்றாங்க. ஸோ இப்படி 2 பேருமே அன்பு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. அவன் அப்படி ரொமான்டிக்காக ஹக் பண்ணுறான். என்ன, எங்கே போகலாம்? இன்றைக்கி நம்ம பழைய மெமரிஸில் இருக்க அந்த டவுனுக்கு போகலாமா? கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கண்டிப்பாக போகலாம் அப்படின்ட்டு இப்போ 2 பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுதுல்ல, இன்னும் அந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்கா? ஆமாம், ஒரு ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே தான் நான் என்னோடய ஹையர் ஸ்டடீஸ் பண்ணேன் அப்படின்னு பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திரும்ப அகெயின் ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு, ஹே மைக்கா அப்படின்றாங்க. சொல்ல போகணுன்னா ஹீரோயின் வந்து அவளோட அம்மாவை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகலை. ஏன்னா ஸ்கூல் டைமில் அவங்க எப்படி பேசுவாங்கன்றது தெரியும்ல, மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்கன்றதால அம்மா அப்படின்றா. அம்மா யார் இது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, இப்போ ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஹலோ ஆண்டி, என்னோட பேர் ரிஷன், நான் மைக்காவை டேட் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்க, உங்கள் பொண்ணு ஒர்க் பண்ணுற சேம் ஆஃபீஸில் தான் நானும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு விசிட்டிங் கார்டு எடுத்து காட்டுறாரு. படித்து பார்த்தா, என்னது பிரசிடென்ட்டா? மைக்கா, நீ ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பையனை கண்டுபிடிச்சிட்ட. நானும் உங்கள் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீ ஒரு பையனை டேட் பண்ணியே, அதான் அவனோட லாஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். அவன் நார்மல் எம்ப்ளாயி தானே. நான் இதுக்கு முன்னாடி உன்னை பற்றி கவலைப்பட்டேன், என்னடா இது வாழ்க்கை என்ன ஆகிட போகுதுன்னு. இப்போ பார்த்தியா, நீ ரொம்ப கிளவராக யோசிச்சு சூப்பராக பண்ணியிருக்க. அம்மா கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்றா. சரி, நீ ஏப்பா என் வீட்டுக்கு வரக்கூடாது, பக்கத்தில் தான் இருக்குது, உன்னோட ஒர்க் பற்றியும் உன்னோட ஃபியூச்சர் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்ல அப்படின்லாம் சொல்ல, ஆக்சுவலாக சாரி ஆண்டி, இன்னொரு நாள் வரும், எங்களுக்கு பக்கத்தில் ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க்காக வந்தோம் அப்படின்னதும், நாங்கள் கிளம்புறோம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னது இவங்க கிளம்பிடுறாங்க. மைக்கா, அந்த பையனை கண்டிப்பாக நீ விடவே விட்டுறாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விசிட்டிங் கார்டை பார்த்து. இப்போ பீச்சில் 2 பேர் நடந்து போயிட்டே இருக்கேன். என்ன சொல்கிறா அப்படின்னா, சாரி, என்னோட அம்மா ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் எல்லாரையுமே வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க, நீ எதுவும் மைண்டில் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறா. ஹே, அதெல்லாம் எதுவும் இல்லை, உங்கள் அம்மா உன்னோட ஃப்யூச்சருக்காக தானே யோசிக்கிறாங்க, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்படி பேசுறது உன் மேலே ஒரு லவ் வச்சுருக்காங்கல்ல, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் தான். ஆனால் எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் அப்படி தான், ஸ்டேட்டஸ் அது இது பேக்ரவுண்ட்லாம் பார்ப்பாங்க தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 2 பேருமே சேம் போட்டில் தான் இருக்கோம் சொல்ல போகணுன்னா. இப்போதைக்கு உன் கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி அப்படின்னதும் எனக்கும் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நம்ம இதே மாதிரியே வாழ்நாள் ஃபுல்லாக ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. என்ன பாஸ், இப்போ நீங்கள் 2 பேரும் அஃபிஷியலாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க போல இருக்குது? ஆமாம்மா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் என்னோட வேலையை இன்னும் தீயாக வேலை செய்யணும். அப்புறம் பாஸ், நீங்கள் இல்லாத டைமில் உங்கள் அம்மா வந்தாங்க, இதை கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா மேட்ச் மேக்கிங் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்குது. மைக்கா ஹட்டோரிக்கு யாராலையும் எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன், அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறார் அசிஸ்டன்ட் கிட்ட. என்ன, உன்னைக்கு பார்க்கவே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது, எனர்ஜிக்கு என்ன காரணம்? இல்லை ஒன்றும் இல்லை. அப்படியா, சரி, நாளைக்கு இருக்க மீட்டிங்கை பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிவிடு. ஓகே ஷூர், கண்டிப்பாக நான் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு போல இருக்கே. சரி, ஓகே, வா போகலாம் அப்படின்னதும் ஒரு டெக்ஸ்ட் வருது. இன்னைக்கு டின்னர் சாப்பிட வரியா வீட்டுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்டிருப்பாரு. கண்டிப்பாக ஷுர் அப்படின்னு சொல்கிறான். சாரி, நான் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, ஆக்சுவலாக நான் ஒர்க்கை முன்னாடியே முடிச்சிட்டேன், நான் மீட்டிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, அதுக்கு நீ ரொம்ப ஹரி பண்ணிட்டுலாம் வர தேவையில்ல, வா, உன்னை சீக்கிரம் பார்க்கணுன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஓ நிஜமாவா, தேங்க்யூ, வா அப்படின்னு காட்டுறாரு. வா, ரொம்ப அமேசிங்காக டெலிஷியஸாக இருக்கே, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. எல்லா டைம்லும் நீங்களே குக் பண்ணுறீங்க, நான் நெக்ஸ்ட் டைம் குக் பண்ணுறேன், ஓகேவா? பரவாயில்ல, உன்னோட ஸ்பேர் டைமில் நீ அதை பண்ணால் போதும். ஷன், என்னை நீ ரொம்ப வீணாக்குறப்போ. சரி, நெக்ஸ்ட் டைம் குக் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன வேணும்? மேபி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நம்ம டின்னர் சாப்பிடலாம் அப்படின்றாரு. உடனே ஒரு கால் வருது, அர்ஜென்ட்டாக அட்டென்ட் பண்ணணும், வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஹலோ அப்படின்றாரு.
பிரசிடென்ட் உங்களை பிரேக் டைமில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சாரி. நார்த் அமெரிக்காவில் ஒரு பிரான்ச் இருக்குல்ல, ஸோ அங்கே நம்ம டேரெக்டாக போயே ஆகணும். நம்ம இருந்து தான் அந்த மீட்டிங்கை முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே கிளம்பணும் அப்படின்னதும் சரி ஓகே அப்படின்னதும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலாக நாளைக்கே நான் நியூயார்க்கு போகணும். எப்படியும் 2 வாரம் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்களே ஸ்ட்ரைட்டாக போனால் தான் இஷ்யூ சார்ட் அவுட் ஆகும். ஓகே ஷன் see you அப்படின்னு சொல்கிறா. சாரி மைக்கா, இந்த வீக்கெண்ட் உன் கூட என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாரு. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த கேப்பில் இந்த டைமில் என்னோட குக்கிங் ஸ்கில்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அப்படின்னு ஹீரோ ரிப்ளை பண்ணுறாரு. இப்போ ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஹீரோயினை கூப்பிட்டு அவரோட டீம் லீடர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 2 வீக்ஸ்க்கு அப்புறமேட்டா உன்னை ஒசாக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்கம்மா ஒரு ப்ராஜெக்ட்காக அப்படின்றாரு. ஓ 2 வீக்ஸ்லையா, சரி ஓகே. என்னையும் சூஸ் பண்ணாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கொலீக் கிட்ட கேட்டதும் அவன் என்ன சொல்கிறா, யாரோ உனக்குள்ளே இருக்க திறமையை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதனால தான் இந்த பெரிய ப்ராஜெக்டில் உனக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு நீ சந்தோஷப்படு. என்ன டைம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகிற டைமில் இவ ஒசாக்காவுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஜப்பானில் இருக்க ஒசாக்கா. இப்போ ஹீரோயின் ஷனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறா. இது மாதிரி 2 வீக்ஸ்க்கு அப்புறமேட்டா என்னை ஒசாக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னதும் இதை கேட்டதும் என்னது அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட செக் பண்ணுறாரு. அம்மா அது மாதிரி மைக்கா ஹட்டோரியை ஒசாக்கா பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களாம், எதனா ஐடியா இருக்கா அவனுக்கு? சாரி, அதை பற்றி எனக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரியல, நான் செக் பண்ணுறேன். ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ண இப்போ கால் பண்ணுறாரு ஹீரோயினுக்கு. மைக்கா சாரி, உன்னோட ட்ரான்ஸ்ஃபர் பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதை பண்ணது எங்கள் அம்மாவாக தான் இருக்கும், உன்னையும் என்னையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக. அவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறேன். அந்த ப்ராஜெக்ட்டு ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரேன். மைக்கா அது வந்து என்னோட ரிசல்ட்ஸை நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட்டு வரேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. சரி உன்னை நீ ரொம்ப புஷ் பண்ணிக்காத என்ன அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து சொல்கிறாரு. ஹாய் ஆல், நான் டோக்கியோவிலேருந்து வரேன். என்னோட பேர் மைக்கா ஹட்டோரி. இங்கே என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்னை கமிட் பண்ணியிருக்க அந்த ப்ராஜெக்டில் என்னோட ஃபுல் சப்போர்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதான் எல்லாரும் வெல்கம் கிளாப் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட பிளேஸில் போய் உட்காந்துட்டு லேப்டாப்பில் எடுத்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறப்போ எல்லாமே இங்கே வேறு மாதிரி இருக்குது. அங்கே யூஸ் பண்ணுறப்ப லேப்டாப் வேறு மாதிரி இருக்கும். என்னடா அது இப்படி இருக்குது, யார்கிட்ட கேட்குறது? உங்களுக்கு எதனா ஹெல்ப் தேவைப்படுதா? ஆக்சுவலாக இது எப்படி ஓப்பன் பண்ணணும்? இங்கே இருக்க நம்பரை போட்டால் தான் அது ஓப்பன் ஆகும். ஓ ஓகே தேங்க்யூ. எனக்கு புரியுது, ஹெட் குவார்ட்டர்ஸில் யூஸ் பண்ணுற லேப்டாப் வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இது தெரியும்? என்னையும் வேறு ஒரு பிரான்ச்சுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க, அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் உங்களோட டீம் தான். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. என்ன நர்வஸாக இருக்கீங்களா? கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், பட் இப்போது ரிலாக்ஸ்டாக இருக்கேன். நீங்கள் கம்ஃபர்டபுள் பண்ணிட்டீங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதனா ட்ரை பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அப்படின்னதும் பக்கத்தில் இருக்க கொலிக் வந்து, ஹே மைக்கா ஹட்டோரி, நைஸ் டு மீட் யூ. உனக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட நீ தாராளமாக கேட்கலாம், நான் சொல்லித்தரேன் அப்படின்றாங்க. தேங்க்யூன்னு சொன்னதும் அவர் ஏதோ பேச வர்றாரு. அந்த பையன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்க பையன் உடனே வந்து அங்கேருந்து மேனேஜர் கூப்பிட்றாரு. ஹட்டோரி ஒரு நிமிஷம் வாயா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து போகிறாங்க. என்ன அந்த பக்கம் வந்திருக்க? சும்மா தெரியாத மாதிரி கேட்காதீங்க. நீங்க தானே ஹட்டோரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சது. ஓ அப்படியா விஷயம், நீ சொல்லி தான் எனக்கே தெரியும். எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? இங்க பாரு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சது, அதுல உன்னோட ப்ராஜெக்ட் தான் முக்கியம். அவ டிசைட் பண்ணி அவ கிளம்பிட்டா. எனக்கு ஒரு விஷயம் புரியல, கரெக்டா நான் ஃபாரின் போற டைம்ல அவளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு கோயின்சிடன்ஸ் மேட்ச் ஆகுது. இங்க பாருப்பா, நீங்க பக்கத்துல இருந்தா உங்களுக்கு எதுவும் தெரியாது, லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தா தான் அவ உன் கூட இன்னும் ஸ்டிக் ஆன் ஆகுறாளா இல்லையான்னு தெரியும். நீங்க 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தும் ஒன்னா இருப்பீங்களான்ட்டு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். இப்போ ஷன் ஹீரோயினுக்கு கால் பண்றான். இவ கால் எடுக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ இவளோட டிஎல் வந்துடுறா. யாருக்கோ கால் பண்ற மாதிரி இருக்கு, நான் ராங் டைம்ல வந்துட்டேனா? இல்ல அப்படிலாம் இல்லை, என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், நான் அப்புறமேட்டா பேசிக்கிறேன், வாங்க போலாம், நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு ஹீரோக்கு ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு போறாங்க. பக்கத்துல பம்கூச்சன் ஷாப் இருக்கும், நம்ம போலாம். எனக்கு அங்க இருக்க டெசர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு பேசிக்கிறாங்க. பம்கூச்சன் அப்படின்னா என்னன்னா அது ஒரு கேக் ஷாப். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணுன்றதுக்காக சொல்றேன். ஸோ இது ஆரிஜினேட் ஆனது பாத்தீங்கன்னா ஜெர்மனில. இது பார்க்க எப்படி இருக்கும்னா அந்த ட்ரீலாம் இருக்கு தெரியுமா, ஸோ அந்த ஷேப்ல பாத்தீங்கன்னா அந்த கேக்ஸ்லாம் வந்து செய்வாங்க. நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது ஜப்பான்லயும் ரொம்ப ஃபேமஸாவே இருக்கு. இவங்க 2 பேரும் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த பக்கம் ஹீரோ வெயிட் பண்றாரு, கால் வரும் அப்படின்ட்டு. ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேறு வழி இன்றி போன் அங்கேயே வச்சுட்டு ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போயிடுறாரு. இந்த டைம்ல ஹீரோயின் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமேட்டா என்ன பண்றான்னா கால் பண்றா. பட் என்ன பண்றது, ஹீரோ மீட்டிங்ல இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. ஆஃபீஸ்ல ஹீரோயினுக்கு மீட்டிங் போயிட்டு இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, புது ப்ராஜெக்ட் இல்லையா. ஸோ இவ்வளோ உட்காந்து ரெஃபர் பண்றா. இது எவ்வளவுதான் படிச்சாலும் ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங்கே வர முடியலையே. என்னாச்சு, ஆர் யூ ஓகேவா அப்படின்னு
அப்படின்னு டிஎல் கேட்க, ஓகே அப்படின்றா. எனக்கு புரியுது, நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கல்ல, ஸோ இங்கே உனக்கு டைம் எடுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம். உனக்கு எதுனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீ ஃப்ரீயாக என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறா ஹீரோயின் வந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க, இருந்தாலும் அவள் எப்படின்னா வந்து அவளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதிகமாக ஒர்க் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, உன்னை நீயே ஃபோர்ஸ் பண்ணிக்காத, இன்னும் அந்த எனர்ஜி ட்ரிங்கை கொஞ்சம் குடிச்சிட்டு நீ ஒர்க் பண்ணு அப்படின்னோடனே எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இங்கே இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னோடனே இவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த மீன் கேப்பில் அந்த டிஎல் வரதுக்கு முன்னாடி ஷன் கால் பண்ணியிருப்பாரு. இவ தான் ஒர்க்கில் இருக்காளே, இந்த சைலண்ட்டில் வேற போட்டுருவா ஃபுல்லாக, அதனால காலும் பிக் பண்ண முடியாது அவளால். இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோயினுக்கு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவ மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை, இவளோட ஐடியாஸை வந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஹீரோக்கு கால் பண்ணால் அவர் பிக் பண்ணல. ஸோ ஒரு மெசேஜ் போடுறா, குட் லக் வித் யோர் ஒர்க் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இதை டிஎல் நோட் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸில் காட்டுறாங்க. டிஎல் மைக்கா கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல ப்ராஜெக்ட், அதுக்கான பிரசன்டேஷன் டோக்கியோல நடக்க போகுது. ஸோ நீ தான் அதை ப்ரெசென்ட் பண்ண போற அப்படின்னதும், என்னது நானா? இன்டர்னலா நீ ஒரு ப்ரொபோசல் கொடுத்தல, அது எங்க எல்லாருக்குமே ஓகே தான். ஸோ இதே நீ அப்படியே கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு பாக்குறோம். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பெரிய ப்ராஜெக்ட் வேற. உன்னை நீ கமிட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன்னோட ஃபியூச்சருக்கு இன்னுமே ஆடர் அட்வான்டேஜா இருக்கும். பட் இன்னும் நான் ஃபுல்லா ரெடி ஆகலையே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டா, அதுக்கு 1 வீக் டைம் இருக்கு, 1 வீக் அப்புறமேட்டா தான் நம்ம டோக்கியோ போறோம், பிரசன்டேஷன் முடிச்சுட்டு அன்னைக்கே ரிட்டர்ன் வரும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாரு. இப்போ ஹீரோயின் அகெயின் அவ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அந்த ப்ரொபோசல்ல இருந்து என்னென்ன ஐடியாஸ்லாம் இன்னும் வந்து நம்ம டெலிவர் பண்ணலாம் அப்படின்ட்டு அவளோட மீட்டிங்கான ஒரு ப்ரிப்பரேஷனை ரெடி பண்றா. இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு டிஎல் கிட்ட போய் சப்மிட் பண்றா. அவர் செக் பண்ணிட்டு நல்லாவே பண்ணிருக்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றாரு. அண்ட் ரொம்ப ஒர்க் பண்ணிருக்க, நீ இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ, பிரசன்டேஷனுக்கு வந்து ரிலாக்ஸா இரு அப்படின்னு என்கரேஜ் பண்றாரு. இப்போ மைக்கா வீட்டுக்கு போயிட்டே இருக்க டைம்ல ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. இப்போ அதான்ப்பா காலை எடுக்கிறாங்க. மைக்கா, ஒரு வழியா உன்னை நான் வந்து பிடிச்சிட்டேன், சாரி என்ன லேட் நைட்ல கொஞ்சம் கால் பண்ணதுக்கு. அப்படிலாம் இல்லை, இப்போதான் நான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். இப்போதான் புரியா? சரி ஓகே, நான் செக் பண்றேன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல உன்னை திரும்ப டோக்கியோக்கு கூட்டிட்டு வர மாதிரி. இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு தான் வருவேன். மைக்கா, நீ ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டடா தான் இருக்கப்போ. ஆஃபீஸ்ல இருக்க என்விரான்மெண்ட் நல்லா இருக்கு, அந்த பிரான்ச்ல இருக்கவங்க எல்லாருமே கைண்டா இருக்காங்க. நம்ம 2 பேரும் இப்போ பாத்துக்க போறோம். நாங்க வரணும் ட்ரை பண்ணாலும் எனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கு, ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் பிரசன்டேஷனுக்காக நெக்ஸ்ட் வீக் டோக்கியோ வரேன். என்னது டோக்கியோ வரியா? எவ்வளோ நாள் இருக்க போற? இல்லை அன்னைக்கு என்ன ரிட்டர்ன் ஆகுற மாதிரி தான் இருக்கு. நான் ஒர்க் ஹார்ட் பண்ணுறேன், லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்னதும், என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டதும், என்ன அப்படின்னு கேட்குறா. நானும் உனக்கு மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதால எனக்கு ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆகுது. உனக்கு அப்படியா இருக்கு? கண்டிப்பா நான் உன்னை பார்க்கணும். ஐம் மிஸ்ஸிங் யூ அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஹீரோ கிட்ட. ஹீரோ அப்பதான் ஸ்மைல் பண்ணுவாரு. ஹட்டோரின்னு ஒரு வாய்ஸ் இங்க அப்படின்னு கை கட்டுறாரு. யார் இது அப்படின்னு கேட்டதும், என் கூட ஒர்க் பண்ற கொலிக் தான். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னால, அவர் தான் அது மட்டும் இல்லாம அவர் தான் என்னோட டிஎல்லும். நம்ம 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அங்க இருந்து ஷூர் அப்படின்னதும், நீங்க 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போறீங்களா அப்படின்னு ஹீரோ பாத்துற. நான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன், அந்த வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தான் அவரோட வீடு, அதனாலதான் கூப்பிடுறாரு. ஓ அப்படியா, ஓகேன்னு ஹீரோ சொல்றாரு. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டா உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்ட்டு. இப்போ இவங்க 2 பேர் நடந்து போறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. இவ ரொம்ப ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கப்ப டிஎல் வந்து அவளை கேர் பண்ணி வாங்கி கொடுத்துருப்பார்ல எனர்ஜி ட்ரிங்க். அதனால ஹீரோயின் என்ன பண்றா, நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அதனால நம்மளும் எதனா ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஒரு வாங்கி தரா. ஆல் டைம் சோறு எனி டைம் சோறுன்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் வாங்கி தரா. இந்த சாப்பாடை பத்தி சொன்னாலே பசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க எனக்கு எனர்ஜி ட்ரிங்க் வாங்கி தந்தீங்கல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அது மட்டும் இல்லாம என்னோட ஓவர் டைம்லயும் என் கூட இருந்து நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனால இதை ஒரு தேங்க்ஸ் கிவிங் எடுத்துக்கோங்க. நீ டயர்டா இருப்ப, வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு எல் அட்வைஸை போட, ஓகே குட் நைட் தேங்க்யூ அப்படின்ட்டு அவ கிளம்புறா. உடனே அவருக்கு ஒரு கால் வருது, எடுத்து பேசுறாரு. ஹலோ, இங்க எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, மைக்காவை நான் ப்ராப்பரா ஹேண்டில் பண்றேன். டிஎல் கூட டோக்கியோக்கு வந்த ஹீரோயின் ப்ரெசன்டேஷனும் சூப்பராக முடிக்கிறா. உங்கள் ப்ரொபோசல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. தேங்க்யூ அப்படின்ட்டு அங்கேருந்து இவங்க 2 பேரும் கிளம்புற டைமில் ஹீரோயின் ஒரு ஓரமாக நின்று கால் பேசிக்கிட்டு இருப்பா. அண்ட் இவருக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓகே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இப்படி திரும்பி பார்க்குறப்ப போகலாமா அப்படின்றப்போ ஒரு சைக்கிள் ஸ்பீடாக வருது. ஒரு குடுன்னு போயிட்டு அப்படியே ஹீரோயினை காப்பாற்றுறாராம். ஹே பார்த்து நீ ஓகேவா அப்படின்றதும், சாரி நான் ஓகே தான், நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இப்போ 2 பேருமே சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. நீ இந்த ப்ராஜெக்ட்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கல, அதனால என்னோட ட்ரீட்டாக நீ கன்சிடர் பண்ணிக்கோ, நான் உனக்கு லஞ்ச் வாங்கி தரேன், நீங்கள் உள்ளே போய் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் போகிறா. எங்கடா போகிறா அப்படின்னு பார்த்தா இப்போ வாங்கிட்டு வரா. காட்டுங்க உங்கள் கையில் அடிபட்டுச்சல்ல, இந்தாங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே பாருங்க வீங்கி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பெயினுக்கெல்லாம் நான் பழக்கப்பட்டதான், வலின்றது என்னோட லைஃப்ல ஒரு பார்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்றா அப்படின்னா, அப்படிலாம் எதுவும் இல்லை,
உங்களை கேர் பண்ணிக்கிற பர்சன் பக்கத்துல யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா நீங்க ஃபீல் பண்றதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ கேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன ஆகுதுன்னா ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் லிஃப்ட்ல இருந்து வரத இவர் பார்த்துட்டாரு. டிஎல் பார்த்துட்டு என்ன பண்றாரு, ஹட்டோரி ஒரு நிமிஷம் எழுந்திருக்கியா, உன் கண்ணில் ஏதோ இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஐஸை க்ளோஸ் பண்றியா அப்படின்னதும் அவளும் க்ளோஸ் பண்றா. ஆக்சுவலா இந்த சீனை வந்து ஒரு வேணும்னே கிரியேட் பண்றாரு. எட்ட இருந்து பார்த்தா கிஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு தூசி எடுக்கிற மாதிரி போறது. இதே எட்ட இருந்து பார்த்த ஹீரோ பத்தறி அடிச்சு ஓடிட்டு வராரு. நவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ மைக்காவ? ஆக்சுவலா பிரசன்டேஷன்லாம் நல்லா தான் முடிஞ்சது, எல்லாமே ஓகே தான். நான் அதை பத்தி கேட்கல, இப்போ நடந்ததை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். இப்போ வா, இப்போ எதுவும் நடக்கலையே, மைக்காவோட கண்ணில் ஏதோ இருந்தது, அதனால நான் தூசி எடுக்க வந்தேன். நீங்க எதனா தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க கவலைப்படுற அளவுக்குலாம் எதுவும் நடக்கல. ஆமா ஷன், அவர் சொல்றது கரெக்ட் தான், எதுவும் நடக்கல. ஷன், இது மிஸ்டர் கட்டோ, என்னோட டிஎல். உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி. இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், இவர் பேரு ஷன் ஷட்டோரி. என்னது, உங்க பாய் ஃப்ரெண்ட் பிரசிடென்டா? ஹலோ பிரசிடென்ட். ஆக்சுவலா நடந்த சீனை இருந்து பார்த்ததால நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மைக்கா ஒரு நிமிஷம் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. மைக்கா நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் இல்லைல்ல? ஷன், நான் ஓகே தான், எனக்கு எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு வேற யாருமே முக்கியம் இல்லை, நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்றதால எனக்கு ஒரு மாதிரி நான் ஆங்ஷியஸாக ஆகிட்டேன். மிஸ்டர் ஷன் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அவன் பேரெல்லாம் நீ சொல்லாத. ஹீரோவோட இன்னொரு பொசசிவ் சைடை நம்ம பார்க்குறோம்ல, இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோட அம்மா காலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது, அவங்க 2 பேரையும் சீக்கிரம் தான் பிரேக்கப் பண்ண வையன், அந்த பொண்ணால தான் என்கேஜ்மெண்ட்டே பாழாயிடுச்சு, சீக்கிரம் உன்னோட பெஸ்ட்டை காமிச்சு அவங்கள எப்படின்னா பிரேக்கப் பண்ண வைணும். அவங்க அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. யாருக்கிட்ட? டிஎல் கிட்ட. சாரி உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு. இல்லை பரவாயில்ல, எல்லாமே உங்க 2 பேருக்குள்ள ஓகேவாப்போ? ஓகே தான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆக்சுவலா ஷன்னோட இன்னொரு சைட் பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கு. இவ சந்தோஷத்துல மெய் மறந்து சொல்றாளா, சாரி அதை இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. 2 பேரும் வந்து நடந்து போயிருக்காங்க, ஊருக்கு போயிட்டாங்க. லஞ்ச் ரொம்பவே டெலிஷியஸா சூப்பரா இருந்தது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றான் அப்படின்னா, ஹட்டோரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீ கண்டிப்பா உன்னோட ரிலேஷன்ஷிப்பை ஃபியூச்சர் வரைக்கும் கொண்டுட்டு போலான்னு இருக்கியா? உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பிரசிடென்ட்டா இருக்காரு அப்படின்றதால அவருக்கு நிறைய மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கு. அவரோட பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துல இம்பாக்ட் ஆகும். அவரால் நீ ஹர்ட் ஆகிறதுக்கு நான் விரும்பல. சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அண்ட் உன்னை நான் ரொம்ப சேஃபாவே பாத்துக்கிறேன். நீ வேற யாருன்னா சூஸ் பண்ணணும், அதாவது என்ன மாதிரி ஒரு ஆளை. என்ன அப்படின்னு கேக்குறா. இப்போ ஒரு ஹக் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பிரசிடென்ட் தாண்டி என்ன சூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் மீட் பண்ணப்பவே உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்ததும் நீ என்ன நோட்டீஸ் பண்ணியான்னு தெரியல, ஆனா எனக்கு அப்பவே உன்னை பிடிச்சிருச்சு. பிரசிடென்ட்டா நானா அப்படின்னு வரப்ப நீ என்ன சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே ப்ரிப்பரா தான் இருக்கேன். இது பெரிய பேட்டிலா இருக்கும் போதுன்னு எனக்கு தெரியுது. நான் கிளம்புறேன் அப்படின்னு போறான் அவன் லூசு பையன். இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸ்ல வந்து நார்மலா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து அந்த டாபிக் பத்தி 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. நீ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் கிளம்பு, நான் அதை சென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னதும், இல்ல நானே சென்ட் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றா. நேத்து அப்படி நான் உங்ககிட்ட நடந்ததால இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் ஷன்காக நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்ன நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும். அதனால சாரி, என்னோட மனசு மாறுறதுக்கு சான்ஸே இல்லை. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்றாரு. அதை கரெக்டா பார்த்த டிஎல் அந்த போன் அப்படியே எடுத்துட்டு அட்டென்ட் பண்ணிட்டு, ஹட்டோரிசா ஹீரோயின் நேம சொல்லி உன் மேல வச்சிருக்க கையை என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து போனை வாங்க ட்ரை பண்ண இந்த பரதேசி ஹக் பண்ணிக்கிறான் ஹீரோயினை. என்ன தயவு செஞ்சு விடு அப்படின்னு ஹீரோயின் எவ்வளவோ ட்ரை பண்றா, ஆனா விட மாட்டான். என்ன சொல்றான் அப்படின்னா, நீ எனக்கு மட்டும் தான், உன்னை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு ஹீரோ புயல் வேகத்துல ஓடி வந்து அவனை தள்ளி விட்டு, ஹே நீ ஓகேவா, உனக்கு எதுவும் இல்லைல்ல, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்க, நான் அது அப்புறமேட்டா உன்கிட்ட சொல்றேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? எனக்கு தெரியும், எங்க அம்மாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா இதுக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு அப்பவே ஏதோ டவுட்டா இருந்தது, அதான் அவனை பத்தி நான் விசாரிச்சேன். எங்க அம்மா அவனை யூஸ் பண்ணிருக்காங்க நல்லாவே. இவனோட வேலை என்னன்னா உனக்கும் எனக்கும் பிரேக்கப் பண்ண வைக்கிறது மட்டும்தான். அந்த ரீசனாலதான் உன்கிட்ட க்ளோஸா பழகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும், ஷன் சொல்றதுலாம் உண்மையா சொல்லு கட்டோ அப்படின்னு டிஎல் கேக்குறா ஹீரோயின். கட்டோன்றது டிஎல் பேரு தான். இது எல்லாமே உருவாக்கப்பட்டதா என்ன? நானும் எவ்வளவு பிரிக்கணும்னு ட்ரை பண்ண உங்களை, ஆனா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஆனா பாத்தியா, நம்ம 2 பேர் உடம்புலயும் ஒரே ரத்தம் தான் ஓடுது, ஆனா உனக்கு மட்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கை, என் நிலைமைய பாத்தியா? என்ன சொல்ற நீ? நம்ம 2 பேருக்கும் ஒரே அம்மா தான். நீ என்னோட ஹாஃப் பிரதர் மாதிரி, அதாவது அம்மா 1 அப்பா 2. எனக்கு ஒரு அண்ணா இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிய வந்ததே இல்லையே இது வரைக்கும். உன்னை நான் சின்ன வயசுலயே ஒரு வாட்டி பாத்திருக்கேன். எனக்கு 3 வயசா இருக்கப்போ எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எங்க அம்மா வேற எங்கேயோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தனியா அவங்கள பாக்குறதுக்கு நான் அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்தேன். நான் அம்மா அப்படின்னு கூப்பிடுறப்ப அவங்க என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா டோரை க்ளோஸ் பண்றப்போ நீ இருந்த, யாருமா அது அப்படின்னு கேட்டேன். ஓகே நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம போலாமா அப்படின்னு ஒன்று கூப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு, டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு பிறந்தவங்க தான் நீ. ரெஸ்பான்சிபிளா பேரண்ட்ஸ் தான் அவங்களோட பசங்களை பாத்துக்கணும். ஆனா எங்க அப்பா வரவே இல்லை, எங்க அம்மாவும் வரல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே உங்ககிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது. எவ்வளவு வருஷமா இல்லாத என்ன திடீர்னு அப்படின்னு நானும் போய் மீட் பண்ணேன். எவ்வளவு வருஷம் இல்லாம திடீர்னு எதுக்கு என்ன வர சொல்லிருக்கீங்க? ஆமா அதுக்கான காரணம் இருக்கு, கண்டிப்பா அது ஒன்னால மட்டும் தான் பண்ண முடியும். என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட இருந்து?
உனக்கு ஒரு தம்பி இருந்தால சின்ன வயசுல அவனை நீ பார்த்துருக்கே. அவனுக்கு நான் நிறைய இடத்துல அலையன்ஸ் பார்த்து வச்சேன். ஆனா ஒரு பொண்ணால அது எல்லாமே நாசமாயிடுச்சு. அந்த பொண்ணை நீ அவன் கூட பிரேக்கப் பண்ண வைக்கணும். அதுதான் உன்னோட வேலை. இந்த வேலையை நல்லா முடிச்சிட்ட அப்படின்னா உனக்கானது அப்படின்னு கொடுக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நானே என் வாழ்க்கையை சொந்தமாகவே பார்த்துக்கிறேன். உன்னை விட்டு நான் போயிருக்கக்கூடாது தான் அந்த டைமில். ஆனால் அப்போ என்கிட்ட காசும் இல்லை. எனக்கு சின்ன வயசு வேறு. அதனால தான் சட்டோரி சேர்மேனை நான் ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வேறு வழியே இல்லை. ஐம் சாரி. இது எல்லாத்தையுமே இப்போ ஹீரோயின் கிட்ட கட்டோ ஆகிய டிஎல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உண்மைதான், அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் இதை பண்ணேன். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு க்யூரியஸாக நிஜமாவே இந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னு கிட்ட போனதும் தயவு செஞ்சு அவகிட்ட போவாத. உன்கிட்ட எல்லாமே இருக்கு, எனக்கு ஒன்று கொடுக்கறதுக்கு என்ன? நீ கேட்கறது மைக்கா. என்னால் மைக்காவை கொடுக்க முடியாது. நீ என்கிட்ட இருந்து வேற எது கேட்டாலும் பரவாயில்ல. ஆனால் மைக்கா ரொம்ப இம்பாசிபிள். இன்னைக்கு நடந்ததுக்கெல்லாம் சாரி ஹட்டோரி, நாளைக்கு ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு இந்த டிஎல் கிளம்புறாரு. மைக்கா ரொம்ப சாரிண்ணா, என்னோட பர்சனலில் ஒன்றை இன்வால்வ் பண்ணதுக்கு. இந்த பிரச்சனை எப்படி முடிக்கணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே சரியாயிடும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஆஃபீஸில் காட்டுறாங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சீட்டை பார்த்தா அந்த டிஎல்லான அந்த பையன் கட்டோ வரல. ஹே சாப்பிட்டு வெளியே போயிட்டு வரலாமான்னு பக்கத்தில் இருக்க கொலீக் கேட்க கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு பேசுகிறான். இப்போ ஹீரோவோட ஆஃபீஸில் காட்டுறாங்க. கட்டோவை வர சொல்லியிருப்பாரு. நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக கொடுத்துருந்தேன். ஆமாம், நீ எனக்கு அண்ணன் தான், நம்ம 2 பேருக்கும் ஒரே அம்மா தான், இந்த விஷயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ கட்டோ நினைச்சு பாக்குறான், அவங்க அம்மா கூட ஸ்ட்ரைட்டா மீட் பண்ணி பேசியிருப்பான்ல. அப்போ இதனால பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் எழுந்து போக ட்ரை பண்ணுவான். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ சின்ன வயசுல இருந்து சைல்டு ஃபெசிலிட்டிஸ்ல இருந்தானே வளர்ந்த, அவங்களுக்கு ஃபண்டெல்லாம் யார் தெரியுமா அனுப்பிச்சா? நான் தான் உனக்கானது எல்லாமே பார்த்துக்கிட்டேன் அண்ட் ஃபண்ட்ஸுமே அனுப்பிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்ல போகணுன்னா ஒழுங்காக ஃபண்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அது க்ளோஸ் பண்ணுற ஒரு நிலைமைக்கு போச்சு. ஆனால் நான் அதை விடலை. நீ அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே இவங்களுக்கு நம்ம திரும்ப ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு இறங்குறான். நீ மைக்கா ஹட்டோரி கிட்ட இருந்து விலகிடு. எனக்கு அவள் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். இங்கே பாரு, அவள் லவ்டு ஒன். எனக்குமே அவளை பிடிச்சிருக்கு. நான் இதுக்கப்புறம் இதுல இருந்தும் பின்வாங்கிறதா இல்லை. எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன். ஆனால் ஒரு நிமிஷம் நில்லு. நான் சின்ன வயசில் தனியாக இருக்கப்போ நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் தெரியுமா, எனக்குன்னு ஒரு அண்ணா இருந்தால் அவன்கிட்ட ஷேர் பண்ணிக்க எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ நீ இப்படி பண்ணுறது, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ இதெல்லாம் சஃபர் பண்ணிட்டு இருக்கேன்னா. ஏன்னா அது ஃபேமிலி, புரிஞ்சுக்கோ. இப்போ ஹீரோவோட அண்ணன் அப்படியே நடந்து சோகமாக வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ அவனோட ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகுறான். இப்போ ஹீரோயின் அவன்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்கள் அதுக்கு மேலே சஃபர் ஆகுறதுக்கு என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபேமிலி, என்னால் அவங்க 2 பேருக்கும் சண்டை வரக்கூடாது. நீ என் தம்பி கூட இருந்தேன்னு வையன், எனக்கு அதை பார்க்க இன்னுமே பெயின் அதிகமாக தான் ஆகும்னு இவன் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னால் சிம்பிளாக அதுக்கு சொல்யூஷன் எதனா ரெடி பண்ண முடியுமா? இல்லை உன்கிட்ட தான் எதனா இருக்கா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஹீரோ கூட இருந்திருப்பாள், அது எல்லாமே அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்க்குறா இப்போ வரைக்கும். ஓகே எனக்கு புரியுது, அப்போ நான் ஷன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன். என்னால் நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு அழறா. ஸோ என்னால் யாருமே கஷ்டப்பட வேணாம், ஷன் கூட நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஷன் 2 பேரும் ஹர்ட் ஆகிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவே நான் அவர் கூட இருந்து பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் மட்டும்தான் ஏதோ ஈகோ பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது. நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு ஃபோன் எடுக்க போகிறான். ஒரு நிமிஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பிரேக்கப் பண்ணணும் அப்படின்றது என்னோட எண்ணம் இல்லை. இது நல்லதுக்கு இல்லை. சொல்ல போனோன்னா எங்கள் அம்மா கூட எனக்கு கொஞ்சம் ஒரு உடன்பாடு இருக்குன்றதால நான் தனியாக ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ எப்படி அந்த பெயினை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி தானே ஷன்னும் ஃபீல் பண்ணுவான். அவனுக்கும் பெயின் இருக்கும்ல. நீங்கள் 2 பேரும் பிரதர்ஸ், நீங்கள் 2 பேருமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா அது ஒரு ஃபேமிலி. நாங்கள் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணாலுமே ஆனால் அதுவுமே அவங்க அம்மாவுக்கு ஒரு பெயின் தானே. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. என்னால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம், அதனால தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறேன். எங்களுக்காக நீயே அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது ஒரு ஃபேமிலி, நீங்கள் ஒன்றா இருக்கணும், நீங்கள் 2 பேரும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல இவன் நினச்சி பார்க்குறான். அண்ட் ஹீரோ கூப்பிட்டுருப்பார்ல, அண்ணா ஒரு நிமிஷம் நில்லு, நான் லோன்லியாக இருந்த டைம்லலாம் எனக்கு ஒரு அண்ணன் இருந்து அவங்ககிட்ட நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்லாம் சொன்னது அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீ இதெல்லாம் சஃபர் ஆகிட்டு இருக்க அப்படின்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். அவனும் சொல்லியிருப்பான், ஏன்னா அது ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னால் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த மாற்ற முடியாது, ஏன்னா டைம் கனெக்டடான ஒரு விஷயம், ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, இதை என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, இப்போ அவன் என்ன ரிப்ளை பண்ணுறான்னா, உன்னால் மாற்ற முடியும்னா நான் நினச்சாலும் என்னால் மாற்ற முடியும்ல அப்படின்றான். இவளும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். சரி இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கல அப்படின்னதும் என்ன அப்படின்றா, இல்லை ஒன்றும் இல்லை,
என்னால் இதுக்கு மேலே யாரையும் ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த சீன் இதோட முடியுது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து கால் வருது. ஹீரோயின் அவளோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பா அண்ட் திரும்ப இவனோட பிளேஸ்க்கே வர போகிறான். இப்போ ஹீரோயினுக்கு பார்ட்டி கொடுக்குறாங்க, தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி. ரொம்பவே சந்தோஷம், நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் வந்து ஒன்று சேர்ந்து சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே அப்ளாஸ் பண்ண, நீ எங்களை விட்டு எங்கேயும் போகாத, இங்கே இரு அப்படின்னு அந்த கொலீக் சொல்கிறாங்க. ஹட்டோரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த டிஎல் சொல்கிறான். ஸோ இப்போ இந்த சீன் இதோட முடிஞ்சு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னதும், இன்னைக்கு நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட. என்னாச்சு அப்படின்னதும், இன்னைக்கு தான் ஹட்டோரி வரா. இவர் வேக வேகமாக போயிட்டு எட்டி பார்த்தா ஷன் அப்படின்னு சொல்கிறா. குடுகுடுன்னு ஓடுறாரு, இவ்வளோ வரா. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. வெல்கம் ஹோம், உன்னை நான் இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, இதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், நீ என் பக்கத்துலேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, நானும் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு 2 பேர் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ வந்து வீட்டில் காமிக்கிறாங்க. காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு ஹீரோ. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கட்டோ வந்து எனக்கு கால் பண்ணா அண்ட் எங்கள் அம்மா வந்து ஒரு பிளான் வச்சுருந்தாங்களே நம்ம 2 பேரும் பிரிக்கிறத பற்றி, அதுலேருந்து அவன் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உனக்கு தேங்க்ஸ் மைக்கா அப்படின்றான். நான் எதுவும் பண்ணல, எனக்கு தேங்க்ஸ்லாம் வேணாம் அப்படின்னதும், உனக்கு ஒன்று தெரியுமா, நீ என் கூட இருந்தேன்னு வையன், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் வந்து அதெல்லாம் தாண்டி சூப்பராக ஸ்ட்ராங்காக இருப்பேன். முத்தமிழ எங்க கொட்டி தீராதோ, இந்த லைனில் வர மாதிரியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் நைட்டை ஒன்றா தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. காலையில் விடிஞ்ச உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வீக்கெண்ட் ஒரு பிளான் இருக்குது, என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட ஒன்று நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ப்ராப்பராக. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வெயிட் பண்ணுறாங்க, கூப்பிட்டு போகிறாரு. இது மாதிரி உங்ககிட்ட நான் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்துறியா, இந்த ப்ரீஷியஸான டைமை எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்னை என்ன சொன்னேன், நம்ம கம்பெனி ரிலேட்டடாக அண்ட் ஃப்யூச்சருக்கு ஓரியன்டாக உன்னோட மேரேஜ் அடங்கியிருக்கு, நீ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ இந்த பொண்ணு திரும்ப கூப்பிட்டு வந்திருக்க, அவன்கிட்ட அந்த வேலையை முடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வந்து குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான். கால் பண்ணி என்னால் முடியாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனால் ஒரு யூஸுமே இல்லை. ஏன்னுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவனும் உங்களோட பையன் தானே. வெளியில் இருக்கவங்கலாம் இந்த டாப்பிக்கில் வந்து மூக்கு நுழைக்கக்கூடாது, புரியுதா. எனக்கு தெரியும் ஷன் கட்டோ 2 பேரும் என்னோட பசங்க அப்படின்னு. நீங்கள் என்ன தான் பேசினாலும் சரி, நான் மைக்கா கூட தான் வாழுவேன். நான் ஷன்னை ஹாப்பியாக வச்சுப்பேன் ஹீரோயின் ரிப்ளை பண்ணதும், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ வந்து ஷன்னுக்கு ஒரு ஆப்போனண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி கிளாஸில் வாட்டர் இருக்கும் அதை எடுத்து ஹீரோயின் மூஞ்சிலே ஊற்றிடுவாங்க. நீ ஓகேவா இருந்தா அப்படின்னு ஹீரோ ஹெல்ப் பண்ண உடனே கரெக்டாக ஹீரோவோட அப்பா என்ட்ரி கொடுக்குறாரு. மைக்கா சாரி, என்னோட ஒய்ஃப் உன்னை காயப்படுத்திட்டாங்களா, இதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கம்பெனியோட ஃபியூச்சரை பற்றி எனக்கு கவலை இல்லை, புரியுதா. இந்த பொண்ணு ஷன்னுக்கு பெர்ஃபெக்டான மேட்ச், அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்டிடியூட் இருக்க பொண்ணு. நிஜமாவா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கம்பெனி ஸ்டேக்கில் இருக்குது. ஸ்டேக்னா லைக் ஷேர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸில் யாருன்னா ஒருத்தவங்களோட அவங்களும் வந்து பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகேவாவோ அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு அம்மாவா உன்னோட பையனை பற்றி யோசி. அப்பா நான் மனசார ஒரு பொண்ணை விரும்புகிறேன்ல, அந்த பொண்ணை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இதான் மைக்கா ஹட்டோரி, இவ்வளோ தான் என்னோட ஃபியூச்சர் பார்ட்னராக நான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன்னு அவங்க அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இந்த பொண்ணு ரிச் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, எப்படி அப்புறம். இங்கே பாரு, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுல, என்னோட பையனுக்கு இன்னும் எவ்வளோ டேமேஜ் நீ இன்னும் பண்ணலான்னு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கொதிச்சு பொங்கி எழ, உனக்கு விருப்பம் இருந்தா அங்கே இரு, இல்லைன்னா அங்கே இருந்து கிளம்பிடு, ஒழுங்கா நீ ஷன் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணு, ரொம்ப நேரமாக ஈர ட்ரெஸ்ல இருக்கீங்க, நீங்கள் போயிட்டு எதனா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கோல்டு எதனா ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்ப வா, உனக்கு ட்ரெஸ் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டு போறாரு ஹீரோயினை. இப்போ அவங்க அம்மா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறாங்க, கொஞ்சம் நில்லுங்க, என்னோட பேச்சுக்கு மதிப்பே இல்லையா, நான் எத்தனை வருஷமா இதுக்காக தானே காத்துக்கிட்டே இருந்தேன், தயவு செஞ்சு என்னோட பேச்சை கேளுங்க. இப்போ ஆஃபீஸில் கட்டுறாங்க, ஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் வந்து கேட்குறா, உங்கள் அம்மாவை பற்றி எதனா தெரிஞ்சதா அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க வீட்டுக்கு வரல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியல. பிரசிடென்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து அந்த அட்ரஸ் கொடுக்குறாரு, அவங்க அம்மா ஸ்டே பண்ணியிருக்க அந்த ஹோட்டல் அட்ரஸை. இப்போ அவங்க அம்மாவை காட்டுறாங்க ஹோட்டலில். இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா அண்ணனும் தம்பியும் 2 பேரும் அம்மாவை பார்க்க போகிறாங்க. அம்மா உங்ககிட்ட அம்மான்ற முறையில் நாங்கள் 2 பேரும் பேச வந்திருக்கோம், நீங்கள் முன்னாடியும் வர முடியாது, நாங்கள் 2 பேரும் நின்றுக்கிட்டு இருக்கோம், எங்கேயும் போகவும் முடியாது அப்படின்னதும், இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும், உள்ள வாங்க அப்படின்ட்டு எமோஷன் பர்ஸ்ட் ஆகி அழறாங்க. இப்போ 3 பேரும் சமாதானமாக போய் பேசிட்டாங்க, ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இப்போ அண்ணன் தம்பி 2 பேருமே பேசிக்கிட்டு வராங்க. ஹீரோயின் சொல்லியிருப்பாள், அதை வந்து ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டு வராரு. ஹட்டோரி சொன்னா டைம் வந்து கனெக்டட், ஆனால் நம்மளால் இப்போ இருக்க விஷயத்தை மாற்ற முடியும் அப்படின்ட்டு, ஃபேமிலியும் அப்படி தானே, அதனால வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல விஷயம், நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணியிருக்கோம் அண்ட் தேங்க்யூ அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு, வெல்கம் ஹோம் அப்படின்றா. எல்லாமே சுமூகமாக முடிஞ்சது. இப்போ மேரேஜ் பற்றி நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் நீ ப்ரொசீட் பண்ணு, அதான் விஷயமா அப்படின்றா. ஹீரோ பார்க்குறாரு. இப்போ ஹீரோயின் அவள் அம்மாவை பார்க்க வெளியே நிற்கிறா. ஹே மைக்கா, என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க, பிரசிடென்ட் எங்க. ஷன் வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். நீ பிரசிடென்ட் கூட ஒன்றா வந்து உன் மேரேஜ் பற்றி நான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன்னு பார்த்தா அதை பற்றி தான் சொல்லலான்னு வந்தேன். நான் அதை பற்றி பேசுவேன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, நான் வாழணும்னு நினைக்கிறேன், அது மேரேஜோட ஃபார்ம்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை.
என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அவங்க அம்மா கேட்க ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நாங்க 2 பேரும் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா, வாழ்நாள் ஃபுல்லாவே ஒண்ணா இருக்கலாம்னு இருக்கோம். இந்த மேரேஜ் எப்ப பண்ணிக்கணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நாங்க பண்ணிக்கிறோம். நீங்க உடனே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக என்னால பண்ண முடியாது. இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. ஆமா பிரசிடென்ட் என்ன சொல்றாரு இத பத்தி? அம்மா நான் பிரசிடென்ட்ட சூஸ் பண்ணல. அவரு பேரு ஷட்டோரிஷன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் டைம்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் கொடுத்த புக்க கூட நீங்க குப்பையில தூக்கி போட்டீங்களே. அவனோட பேரு ககாயா. எனக்கு அவன் தான் ஃபர்ஸ்ட் லவ். இப்போ எதுக்கு நீ சம்மதமே இல்லாம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கன்னு அவங்க அம்மா கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்றா அப்படின்னா, காரணம் இருக்குமா? ககாயா யாருன்னா, இப்போ நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்ல ஷன், அவன் தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப நான் ஷன்னை மீட் பண்ணி இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது, அவன் கூட இருக்கிறேன்றதே. இதுதான் உங்ககிட்ட நான் கன்வே பண்ணணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்றா. நீ அம்மா சொல்றதையும் கேட்டால் நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு அழறாங்க. இப்போவே நான் ரொம்ப சந்தோஷமா தாம்மா இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. எப்பயுமே அவங்க மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, மேடம் இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இருட்டிடும். ஹே ஷன் வா அப்படின்னு சொல்கிறா. எனக்கு மைக்கா அம்மா கிட்ட இருந்து கால் வந்தது. அவங்க தேங்க்யூ சொன்னாங்க உன்னை நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு. எனக்கு புரியுது, சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா உனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி நீ ஃபீல் பண்ணுறல்ல. அவங்க சின்ன வயசுலேருந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணு அப்படின்னு உனக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அதுவே உனக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குது. உன்னை பார்த்தாலே எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. நான் செல்ஃபிஷாக இருக்கிறதுக்கு சாரி அப்படின்னு கேட்குறா. ஹே அதெல்லாம் எதுவும் இல்லை. மேரேஜ்ன்றது ரொம்ப சீக்கிரம் பிளான் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. நீ சொல்கிற மாதிரி நம்ம டைம் எடுத்து ஸ்லோவாகவே பிளான் பண்ணலாம். இப்போ 2 பேரும் பீச்சில் இருக்காங்க. நம்ம ஸ்கூலில் மீட் பண்ணி இது வரைக்கும் 12 வருஷம் ஆகுது. நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் மைக்கா அப்படின்னு ஷன் சொன்னதும், நானும் தான் ஷன் எப்பயுமே உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு மைக்கா சொல்கிறா. இதுக்கு முன்னாடி இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ ஒரு ஃப்ரீயாக இருந்திருக்க முடியாது. எதனா ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ இப்போ 2 பேருமே ஃப்ரீயாக இருக்காங்க. ஃப்ரீயாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. இதோட இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. ட்ராமா எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் யுவர் ஐ ஸ்டல் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் மூவி பார்க்கலாம். Until it's hanging out from Drama Review. Thank you all.